கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய கேள்வி நேரம் நிகழ்ச்சியில என்ன தலைப்புல வாதிக்கப் போகிறோம் என்பதை ஒரு செய்தி தொகுப்பை பார்த்த பிறகு நம்ம வாதத்தை தொடரலாம். மாணவி அனிதாவின் மரணத்தை தொடர்ந்து தமிழகத்தில் நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டங்கள் விஸ்வரூபம் எடுத்த போது நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற தொடர்ந்து முயற்சிப்போம் என முதல்வர் தொடங்கி அமைச்சர்கள் வரை அன்றைக்கு பலரும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். கடந்த ஆண்டு ஏராளமான கிராமப்புற மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்ற குற்றச்சாட்டு இருந்த நிலையில் இந்த ஆண்டிலாவது விலக்கு கிடைக்குமா என்று மாணவர்கள் காத்திருக்க நீட் தேர்வு இந்த ஆண்டு மே 6ஆம் தேதி நடைபெறும் என்று சிபிஎஸ்இ அறிவித்துள்ளது. மேலும் 1400 ரூபாய் கட்டணத்தையும் விண்ணப்பிக்க ஆதார் எண் அவசியம் என்ற கட்டுப்பாடுகளை விதித்து மாணவர்களுக்கு அதிர்ச்சி அளித்துள்ளது சிபிஎஸ்இ நிர்வாகம். தமிழக அரசும் அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்க 100 பயிற்சி மையங்களை அமைப்பதாக சொல்லி வரும் நிலையில் நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் சரமாரி குற்றச்சாட்டுகளை முன்வைக்க இந்த ஆண்டு நீட் தேர்வால் ஏராளமான அனிதாக்கள் உருவாக வழிவகுக்கும் என எச்சரிக்கிறார் அன்புமணி ராமதாஸ். ஆனால் நீட் தேர்வை சிறப்பான முறையில் எதிர்கொள்ள மாணவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். எதிர்க்கட்சிகள் தான் மாணவர்களை குழப்புகிறார்கள் என்று எதிர்க்கட்சிகளுக்கு பதிலளித்திருக்கிறார் தமிழிசை சவுந்தரராஜன். இந்த இடத்தில் எழும் முக்கியமான கேள்வி, மாநில பாடத்திட்டத்தில் பயின்ற கிராமப்புற மாணவர்கள் நீட் தேர்வை எதிர்கொள்ள மாணவர்களை தயார்படுத்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது என்ற கேள்வி பிரதானமாக எழுகிறது. மேலும் நீட் தேர்வுக்கு தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் அதற்கு எதிராக விலக்கு பெற போராடுவோம் என எதிர்க்கட்சிகள் சொல்வது அரசியல் ஆதாயத்திற்கா என்ற கேள்வியையும் தவிர்க்க முடியவில்லை. இந்த அடுத்தடுத்த கேள்விகளே இன்றைய நியூஸ் 7 தமிழ் கேள்வி நேரத்திற்கான களத்தையும் அக்கறை தோய்ந்த 5 அழுத்தமான கேள்விகளையும் எழுப்புகின்றன. நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற அரசு நடவடிக்கை எடுக்கவே இல்லை என ஸ்டாலின் சொல்வது ஏற்புடையதா? நீட் தேர்வுக்கு எதிராக போராட்டம் என மாணவர்களை குழப்புகின்றனவா எதிர்க்கட்சிகள்? பயிற்சி மையங்கள் அமைப்பதாக அரசு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டுள்ளதா? நீட் தேர்வு ஏராளமான அனிதாக்கள் உருவாக வழிவகுக்கும் என அன்புமணி சொல்வது அதீதமா? நீட் தேர்வில் விலக்கு பெற தமிழக அரசு அலட்சியமாக இருந்து விட்டதா? இன்னும் பல கேள்விகளுடன் பயணிக்கிறது இன்றைய கேள்வி நேரம். நீட் தேர்வு குழப்புகின்றனவா எதிர்க்கட்சிகள்? இந்த பொருளை தான் நம்ம பேச இருக்கிறோம். கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வழக்கறிஞர் சரவணன் அவர்கள் வணக்கம். மருத்துவர்கள் சங்கத்திலிருந்து டாக்டர் ரவீந்திரநாத் அவர்கள் வணக்கம். அதிமுகவிலிருந்து திரு செல்வராஜ் அவர்கள், மூவரையும் வரவேற்கிறேன். பாஜகவிலிருந்து பேராசிரியர் சீனிவாசன் அவர்களும் நம்மோடு இணைகிறார். அவரையும் வரவேற்று இந்த வாதத்திற்குள் செல்லலாம். சரவணன், போன ஆண்டாவது ஒரு குழப்பம் இருந்தது. நீட்டுக்கு விலக்கு கிடைக்கும்னு ஒரு தரப்பு, நீட்டுக்கு தயாரான மறுதரப்பும். அந்த குழப்பம் தீர்ந்து இனி நீட்டு தான் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் ஒரு மனநிலைக்கு வந்த பிறகு நீட்டுக்கு விலக்கு வேணும்னு திமுக போராடுவதெல்லாம் மீண்டும் குட்டைய குழப்பற முயற்சி மாதிரி இல்லை. இது ஒரு தவறான கருத்துரை. அதாவது நீங்கள் இந்த தலைப்பையே இப்படி வைத்திருக்க கூடாது. தலைப்பையே செயல்பட தவறியதா அதிமுக அரசுன்ற கேள்வியை தான் நீங்கள் எழுப்பியிருக்கணும். அதற்கு உறுதுணையாக இருக்கிறதா பாஜக அரசுன்னு வச்சிருந்தீங்கன்னா இந்த தலைப்புக்கு இது சால சிறப்பாக இருந்திருக்கும். ஆனால் நீங்களும் ஒரு குழப்புற மாதிரி எதிர்க்கட்சிகள் குழப்புகின்றதா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஏன்னா நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க உங்க கேள்வியை சொல்லலாம். அதாவது இந்த நீட் அப்படின்றது இது மாணவர்கள் மட்டுமே சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. மாணவர்களை தான் பாதிக்கிறதுனால மாணவர்கள் மட்டுமே சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. இது நம்முடைய அந்த ஸ்டேட்ஸ் அட்டானமி, தன்னாட்சி அப்படின்றதுல ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக எழுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய மருத்துவ கட்டமைப்பு அதையே இது கேள்விக்குள்ளாக்குகிறது. ஆகையால் இந்த நீட்டை இது வெறும் மாணவர்கள் பிரச்சனை அப்படின்ற குறுகிய கண்ணோட்டத்தோடு இதை பார்க்கக்கூடாது. இதில் ஏன் இப்போ இந்த சமயத்தில் இந்த பிரச்சனை எழுகிறது என்றால், தமிழக அரசு ஏக மனதாக ஒரு சட்டத்தை நிறைவேற்றி, நீட் விலக்கு சட்டத்தை நிறைவேற்றி குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பியிருக்கிறது. அதை எங்கே போட்டார்கள் என்று தெரியவில்லை. குப்பை தொட்டியில் போட்டு விட்டார்களா, இல்லை பக்கோடா அதில் பொட்டலம் போடுவதற்கு அந்த சட்டத்தை செய்து விட்டார்களா என்பது தெரியவில்லை. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசு இதே போல விஷயம்தான் இந்த ஜல்லிக்கட்டு விஷயமும். அதில் 2 நாட்களில் ஆளுநர் ஜனாதிபதியிடம் ஒப்புதல் வாங்கி கொடுக்குறாங்க. ஆனால் நீட்டு விலக்கு மசோதாவை அந்த சட்டத்தை எங்க இருக்கிறதே என்று தெரியவில்லை அப்படின்னு சொல்லி இப்போ இல்ல, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு வருட காலத்தில் தமிழக அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஒரு வருட காலம் தமிழகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? தமிழக அரசு, ஒரே நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். சுகாதாரத்துறை அமைச்சர் போய் பார்த்தாரா? சுகாதாரத்துறை அமைச்சர் போய் பார்த்தாரா? அவர் மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு போய் பார்ப்பாரா? இல்ல தமிழக மக்கள் நலனை கருத்தில் கொண்டு சென்று பார்ப்பாரா? சரி,
இது உண்மையிலே இந்த தலைப்பு மாணவர்களை குழப்புகின்றனவா எதிர்க்கட்சிகள், இந்த பொருள்ல தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆல்மோஸ்ட் நம்ம ஜனவரியை கிராஸ் பண்ணி பிப்ரவரிக்கு வந்துட்டோம். மாணவர்கள் ஒரு மனநிலையில் இருக்கிறப்ப நீங்க இதெல்லாம் போன ஆண்டு நீங்க பேசியிருக்கணும். அதை விட்டுட்டு நீட் எக்ஸாம் அனௌன்ஸ் பண்றப்ப விலக்கு வேணும்னு போராடுவதெல்லாம் அது குழப்பத்தை ஏற்படுத்தாதா? அதாவது இந்த ஓராண்டு நீங்க என்ன செஞ்சீங்கன்ற கேள்வி இருக்குல்ல. உங்களுடைய கேள்வி வந்து எப்படின்னா, நம்முடைய மாணவர்கள் வந்து தெளிவாக இருக்கிறார்கள். இந்த குழப்பம் எல்லாம் வந்து வருமா வராதா என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து போன வருடம் இருந்தது. இந்த வருடம் வந்து மாணவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். என்ன தெளிவாக? அவர்களுக்கு வந்து அரசியல் சட்டம் புரியும். சிவிக்ஸ்னு ஒரு லெசன் படிக்கிறாங்க. அரசியல் சட்டம் தெரியும், என்ன செய்ய முடியும். இந்த ஆளுகின்ற இங்க இருக்கக்கூடிய அதிமுக அரசு அவர்களுக்கு அரசியலும் தெரியும். இங்க இருக்கக்கூடிய ஆளுகிற அதிமுக அரசு என்ன செய்ய முடியும், என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் அறிவார்கள். இது வந்து நீட் இருக்கிறதா இந்த குழப்பம் கிடையாது. நீட்டுக்காக இந்த அரசு என்ன செய்தது, ஒரு துளியையாவது ஒரு நீங்க போராடுவது அதிமுக அரசை அம்பலப்படுத்துவதற்கா அல்லது நீட்டிலிருந்து விலக்கு வாங்கி தரதுக்காக நீங்க போராடுறீங்களா? உங்க போராட்டம் எதுக்கு? போராட்டம் எதுக்குன்னா, அப்போவாது தூங்கி கொண்டிருக்கிற இந்த அதிமுக அரசு விழித்து கொண்டு மக்களுக்கு மாணவர்களுக்கு ஏதாவது ஒரு சிறு நல்லதையாவது செய்யாவதா என்ற ஏக்கத்தில் தான் இந்த போராட்டங்கள். பிப்ரவரி மாசத்துல தட்டி எழுப்புறீங்க அதிமுக அரசு. இவ்வளவு நாள் தூங்கிட்டு இருக்காங்களே, என்ன பண்றது? எதிர்க்கட்சிகள் இவ்வளவு காலம் என்ன செஞ்சிட்டு? எதிர்க்கட்சிகள் அதுதான் சொல்றேன். அப்ப அதற்கு தட்டி எழுப்பலையா? எதிர்க்கட்சிகளுக்கு வந்து என்ன வேலைன்னா, ஆளுங்கட்சி வந்து எப்பொழுதுதான் வந்து செயல்படாமல் இருக்கிறது அப்பொழுதுதான் வந்து இதை செய்து சொல்லி குத்தி காண்பிப்பதுதான் எதிர்க்கட்சிகளோட வேலை. எங்களால் தலைமை செயலகத்தில் உட்கார்ந்து கையெழுத்து போட முடியுன்ற அதிகாரத்தை நீங்க பெற்றுக் கொடுத்தீங்கன்னா எதிர்க்கட்சிகள் போய் செயல்படுவோம். இந்த குற்றச்சாட்டுகளை வந்து நீங்க எதிர்க்கட்சிகளை பார்த்து கேட்காதீங்க. அங்க இருக்க அதிமுக அவரை பார்த்து கேளுங்க, ஏன் செய்யல, ஏன் பண்ணீங்கன்றது அவர்களை பார்த்து கேளுங்க. டாக்டர் தமிழிசை உங்களை பார்த்து கேட்ட கேள்வின்றது நீங்க குழப்புறீங்கன்ற. அவர்கள் அல்ல, ஏன் மாணவர்களை எதிர்க்கட்சிகள் குழப்புது? அவங்க நீட்டுக்கு தான் இந்த ஆண்டு தயாராயிட்டாங்க. நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை தெளிவாக சொல்லுகிறேன். நீட் என்பது வெறும் மாணவர்கள் மட்டுமே சம்பந்தப்பட்ட பிரச்சனை கிடையாது. மாணவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு தெரியும். நீங்கள் தான் குழப்பறீங்க. இப்போ எதிர்க்கட்சியை பார்த்து கேள்வி கேட்காம நீங்க ஆளுங்கட்சியை பார்த்து கேள்வி கேட்காம பாஜகவை பார்த்து கேள்வி கேட்காம அதே அந்த கேள்வி கேட்டாங்க இல்லையா, பதில் சொன்னாங்க இல்லையா, அதே தமிழிசையிடம் வந்து நீங்கள் ஒரு கேள்வியை எழுப்புங்கள். நாங்கள் தமிழகத்திலிருந்து ஒரு சட்டத்தை போட்டு அனுப்பினோமே, அந்த சட்டத்தை என்ன பண்ணீங்க? அந்த சட்டத்தை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சிங்களா? நீங்க உங்களுடைய அங்க இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை அமைச்சர்கிட்ட பேசுனீங்களா, பிரதமர் கிட்ட பேசுனீங்களா அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு கேள்வியை எழுப்பிருந்தீங்கன்னா, இந்த கேள்வி நீங்க வந்து எனக்கு எங்களை பார்த்து கேட்க மாட்டீங்க. கேள்வியை எழுப்பணும். அந்த கேள்வி எல்லாம் எழுப்பின பிறகு என்ன சொன்னாங்க? தெரியாத இல்ல, என்ன பதில் சொன்னாங்க? தீர்ப்பு அவங்க உச்சநீதிமன்ற தீர்ப்பை சொன்னாங்க. நீதிமன்ற தீர்ப்பு இதுதான். நீதிமன்ற தீர்ப்பிற்கும் தமிழகம் ஏற்றிருக்கக்கூடிய அந்த சட்ட மசோதாவிற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது சார். இதுல ஒரு விஷயம் சார், பாஜக அவங்க நிலைப்பாட்டில் ரொம்ப தெளிவா இருக்காங்க. நீங்க கடந்த ஆண்டு முதல்ல நீங்க பார்த்தீங்கன்னா கூட பாஜக அமைச்சர்கள் சொன்னது நீட் வேண்டும்ன்றதுதான் எங்க கட்சியினுடைய பார்வையினே சொன்னாங்க. நீங்க கடைசி நேரத்தில் திமுக வந்து விலக்கு வாங்கணும் அப்படின்னு இந்த போராட்டத்தை கையில் எடுக்கிறது அதிமுக அரசுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கிறதுக்கா அல்லது நீட்ட ஒரு விலக்கை இனி வாங்க முடியும்னு நம்புறீங்களா? அதிமுகவோட நெருக்கடி கிடையாது. இது அதிமுக செய்ய மாட்டேன்னு சொல்லிச்சுன்னா அதிமுகவுக்கு நெருக்கடி. அதிமுக அதை தானே சொல்லிட்டு இருக்கு. ஏகமனதாக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் அல்லவா, சட்டம் அல்லவா? அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் பங்குக்கு இங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்தார்கள் அவர்கள் பங்குக்கு? திரு செல்வராஜ், அனிதா மரணத்தின் போது கூட நீங்க சொன்னது எங்களுக்கும் வருத்தம் இருக்கு, நாங்க இந்த ஆண்டு விட்டுட்டோம், ஆனா அடுத்த ஆண்டு தொடர்ந்து நாங்க போராடி விலக்கு பெறுவோம்னு அமைச்சர்கள் சொன்னாங்க, பலரும் சொன்னாங்க. ஆனா இந்த ஓராண்டுல நீங்க என்ன செஞ்சீங்க? பயிற்சி மையத்தை தொடங்குனீங்க, இந்த நீட் தேர்வு அனௌன்ஸ் பண்ணியாச்சு, எல்லாரும் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியதான். நண்பர் சரவணன் பேசும்போது சொன்னார் ரொம்ப ஆதங்கமா, 2004 யாருடைய ஆட்சி டெல்லியில? திமுக. நீங்க நான் பேசும்போது ஏதாவது பேசணும், நீங்க பேசும்போது எதுவுமே ஏன் பேசலன்னா அது குழப்பம். நீங்க கதை பேசுறதுல நீங்க என்ன வேணாலும் பேசுறீங்க, நான் பேசக்கூடாதா? நான் சொல்றது முதல்ல பதில் சொல்றேன் சார். 2004 யாருடைய ஆட்சி? காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி டெல்லியில. சரி, ஒவ்வொரு வியாழக்கிழமை பாரத பிரதமர் மன்மோகன் சிங்கோட வீட்டுல மந்திரி சபை கூட்டம் நடக்கும். சரி, அவங்க 2004 வந்ததுமே இந்த நீட்டு தேர்வுக்கு பொது தேர்வு வந்து இந்தியா முழுவதும் நடத்தணும், மருத்துவத்துறைக்கு இன்ஜினியரிங் துறைக்குங்கிறதுல கொண்டு வர்றதுக்கு பேசுறாங்க. நான் ஒரு சொல்ற கேட்டுங்க சார், 2 நிமிஷம் மட்டும் கொடுங்க. இல்ல, நான் ஒரே ஒரு கேபினட் அமைச்சர்கள் அந்த கூட்டத்தில் உட்கார்ந்து இதை விட சிறப்பா நீங்க பதில் சொல்ல முடியும் இந்த கேள்விக்கு. அதெல்லாம் விடுங்க, திமுக காங்கிரஸ் அதெல்லாம் நம்ம பல நேரங்கள் பேசியாச்சு. இதெல்லாம் தெரிந்த பிறகுதான் அமைச்சர்
அதை கொண்டு வரதுக்கு முன்னாடியே முளையிலேயே கிள்ளி எறிஞ்சிருந்தா ஒரு நிமிஷம் அப்படி சார். என்றால் நீங்க முளையிலேயே என்ன கிள்ளி- சொல்லி இருக்கணும்? சார், நான் அப்படி சொல்லி என்றால் முடிச்சிடுறேன் திரு சார். செல்வராஜ் முளையிலேயே அப்படி என்றால் என்ன சொல்லி இருக்கணும்? கிள்ளி எறிஞ்சிருந்தா தமிழ்நாட்டு மக்கள் பாதிச்சிருக்க அப்படி, மாட்டாங்க. சரி. தமிழ்நாட்டு மாணவர்கள் பாதிப்புக்கு மூலகாரணமே திமுக தான், காங்கிரஸ் இல்ல, தான். இல்ல, இப்ப- இதெல்லாம் சரி, right, உண்மையா நான் right, கண்டிக்கிறேன். right. அது ரெண்டாவது இல்ல, என்ன செஞ்சீங்கன்னு கேக்குறேன். இல்ல என் நீங்க கேள்வி என்ன சார் செஞ்சீங்கன்னு இது கேக்குறீங்க. இது இந்த கேள்விக்கு வாங்க சார். நான் சொல்றேன் இல்ல சார். சார், இல்ல சார். 2006ல இல்ல ஒரு நிமிஷம். இல்ல நம்ம விவாதத்தை நான் சுருக்கிறேன். நீங்க பல நீட்டு விவாதங்கள்ல நீங்க கலந்து கொண்டு இருக்கிறீங்க. இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கடத்துறதுக்காக காங்கிரஸ் திமுக என்ன செஞ்சது இதெல்லாம் தாண்டி தான் போன வருஷம் அமைச்சர் சொன்னார், இந்த ஆண்டு விலக்கு பெறுகிற வரைக்கும் ஓய மாட்டோம்னு சொன்னார். பன்னீர்செல்வம் என்ன சொன்னார்னா, பிரதமரை பார்க்கிற போதெல்லாம் நாங்க வலியுறுத்துவோம் நீங்கல்ல, விலக்கு வாங்கி தருவோம் நீங்கல்ல, அதைத்தான் கேட்கிறோம். அரசோட கொள்கையில எந்த மாற்றம் கிடையாது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது 2006ல் 2004 இவங்க முயற்சி பண்ணும்போது 2006லயே சட்டமன்றத்தில் வந்து அவங்க சட்ட முன்வடிவாக கொண்டு வந்து நிறைவேற்றினாங்க. அதை வந்து உச்சநீதிமன்றம் போச்சு. உச்சநீதிமன்றத்தில் பசங்க வாதாடினதில் வந்து சில அதை வந்து ஜனாதிபதி ஒப்புதல் பெறலன்னு சொல்லி நிறுத்தி வச்சாங்க. 2007 ஜனாதிபதி ஒப்புதல் பெற்று அதை வாங்கினாங்க. இந்த நான் என்ன சொல்கிறேன், 2016 அம்மா என்ன பண்ணாங்க, ஒரு வருஷம் வந்து விலக்கு வாங்கினாங்க. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க, இதுக்கு வேணும்னு சொல்லி 254 சட்ட உட்பிரிவு இந்திய சட்டப்படி அதில் வந்து ஒரு சட்டமன்றத்தில் 2 சட்ட முன்வடிவை வந்து பாஸ் செஞ்சு அதை வந்து ஜனாதிபதி ஒப்புதலுக்கு அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் அது நடவடிக்கை மத்திய அரசு வந்து சட்டத்துறை வந்து அனுப்பலைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போவும் அதுக்கப்புறமா வந்து இந்த 2017 ஒரு தடவை உங்களுக்கு வந்து 1/2/2017 ஒருக்கா இதே சட்ட முன்வடிவை 2 சட்ட முன்வடிவை நிறைவேற்ற ஒரு மனதாக எல்லா கட்சி சேர்ந்து திமுக அண்ணா திமுக எல்லாம் சேர்ந்து நிறைவேற்றி அனுப்பணும். அனுப்புனதுக்கப்புறம் அதில் சட்டத்துறையும் உள்துறையும் ஒப்புதல் கொடுத்தாங்க. மக்கள் நல்வாழ்வுத்துறை வந்து ஒப்புதல் கொடுக்கல. இந்த அமைச்சர் வந்து விஜயபாஸ்கர் துணை சபாநாயகர் எல்லா அமைச்சர்களும் 17 தடவை ஒவ்வொரு அமைச்சரையும் போய் 6 மாசம் பழங்கஞ்சி இத கோவை செல்வராஜ் அவர்கள் பலமுறை சுட்டி காட்டி இருக்கிறார். நான் அதெல்லாம் இல்ல, அதை தாண்டி ஒரு ஆளுநர்ல இருந்து சொல்லுங்க. அதெல்லாம் பிரதமரையும் வந்து சந்திச்சு இதே அமைச்சர் விஜயபாஸ்கர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் துணை சபாநாயகரும் போய் 5 அமைச்சர்களோட உட்கார்ந்து பேசி இதுல விளக்கு வேணும்னு கேட்டாரு. பரிசீலிக்கிறாரு, கொடுக்கல. 2வது வந்து முதலமைச்சரும் போய் சந்திச்சு பேசினாரு, கொடுக்கல. 2வது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நிர்மலா சீதாராமன் அமைச்சர் என்ன சொன்னாங்கன்னாக்கா, நீங்க வந்து ஃபைல் எல்லாம் ரெடி பண்ணி டெல்லியில் கொண்டு வாங்க, கொடுக்கல, நான் வாங்கி தரேன். ஒரு நிமிஷம் சார், வாங்கி தரேனாங்க. 5 வருஷம் கேட்ட கொடுக்கல, 1 வருஷம் கேட்ட கொடுக்கல. காரணம் நீதிமன்றத்தில் சிபிஎஸ்இ படிக்கிற பசங்க வழக்கு. அந்த வழக்குல வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த மரியாதைக்குரிய நளினி சிதம்பரம் அவங்க வந்து வாதாடுறாங்க. தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த மக்கள் இந்த மாணவர்களும் பாதிக்கிற அளவுக்கு ஒரு தீர்ப்பை வாங்குறாங்க. இது வந்து நீதிமன்ற உத்தரவு வந்து யாரும் ஒரு தேர்ந்த அரசியல்வாதி இல்ல சார், இருங்க சார், தேர்ந்த அரசியல்வாதியான நீங்க நளினி சிதம்பரம் அவங்க வாதாடிட்டாங்கன்னா சொல்ல முடியாது. வழக்கறிஞர் தன்னோட தனிப்பட்ட தொழிலை செஞ்சிட்டு இருக்காங்க. இருங்க சார், இப்ப நளினி சிதம்பரம் சோனியா காந்தி அவங்க வாதாடினாங்கன்னா சொல்ல போறீங்க? அப்படி இல்ல சார், அதெல்லாம் கேள்வி இல்ல சார், அதெல்லாம் இல்ல. நாங்க அரச கேட்போம், மக்கள் அரச கேட்கறாங்க. உங்களிடம் கேட்கறது கடந்த முறை வந்துருச்சு, அடுத்த ஆண்டுக்கு விலக்கு வாங்குற வரைக்கும் ஓய மாட்டோம்னு சொன்னீங்களே, நீங்க பொலிட்டிக்கல் பிரஷர், அரசியல் அழுத்தம் என்ன கொடுத்தீங்க? 4 தடவை முதலமைச்சர் கடிதம் அனுப்பியிருக்காரு, அமைச்சரும் பேசிட்டு தான் இருக்காரு. ஆனா அதுக்காக மக்களை மாணவர்களை குழப்பக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. இந்த மாதிரி பிரச்சனை போன வருஷமா 1000 தான் முறையா 412 சென்டர் ஆரம்பிச்சு அந்த குழந்தைகளுக்கு பூரா படிக்கிற உபகரணங்கள் ஒவ்வொரு மாணவ 65 மாணவர்களுக்கு ஆரம்பிச்சு இல்ல ஒரு பையனுக்கு 2000 ரூபாய் படிக்கிற புத்தகம் உட்பட 5 கொடுத்துருக்கு, எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கு, படிச்சுட்டு இருக்கிறாங்க. அதுல சிறப்பா படிக்கிற 2000 பசங்களுக்கு நல்லா தேர்ச்சி கொடுத்து அவங்கள வந்து முதலிடத்துல கொண்டு வர்றதுக்கு இந்த 2 லட்சம் 1 லட்சம் டாக்டர் தமிழிசை சொல்றாங்க. பயிற்சி இருக்க அதை தாண்டி மாணவர்களுக்கு வந்து அரசே எல்லா செலவு ஏத்து செஞ்சுட்டு இருக்கு. இப்ப ஒரு பிரச்சனை இல்ல சார், இதத்தான் டாக்டர் தமிழிசை சொல்றாங்க. ஏன் குழப்புறீங்க? நீட்டு விலக்கு வாங்கி தருவோம்னு ஏன் சொல்றீங்க? நீட்டுக்கான பயிற்சியை நல்லா கொடுங்கன்னாங்க, அதைத்தான் நீங்களும் சொல்லிருக்கீங்க. இடையில பேசின விலக்குன்னு இருக்குல்ல, இடையில பேசின நீங்க மாணவர்களுக்கு செஞ்சுட்டு இருக்கிறோம். அரசனுடைய அந்த கேட்கறது கேட்டுதான் இருக்கும். அது வந்து மத்திய அரசு செய்யும் போது என்ன செய்ய முடியும்? கையை விரிச்சிடலான்றீங்களா? மத்திய அரசு செய்து கோரிக்கை விடுக்கிறீங்க. கண்டிப்பா அதுக்காக கடுமையான அரசு வந்து சிறப்பா செயல்படும். அது என்னங்கிறது அரசு முடிவெடுக்கும் சொல்லியிருக்கீங்க. திரு சீனிவாசன், இதுல கடுமையான குரல் என்பது அதிமுக தரப்பிலிருந்தே வந்திருக்கிறது. கோரிக்கை விடுத்தோன்னு திரு செல்வராஜ் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, தொடர்ந்து கோரிக்கை விடுப்போம்னு. ஆனா திரு தம்பிதுரை அவர்கள் சொன்னதுல
ஜிஎஸ்டி, நீட் இது மத்திய அரசு திணித்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நீங்க ஒரு மாநில அரசுக்கு எந்த காதும் கொடுக்காம ஒரு தேர்வை திணிச்சிருக்கிறீங்க. இதை சமூக நீதி அரசியலோடும் தொடர்பு படுத்தணும்னு சரவணன் சொல்றார். உங்க பதில் என்ன திரு சீனிவாசன்? இல்லை, திரும்ப திரும்ப இது போன்ற குரல்கள் தமிழகத்தில் எழுவதுங்கிறது இயற்கை தான். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் நீட் என்பது இட் ஹாஸ் பிகம் எ ரியாலிட்டி நவ். அது ஒரு யதார்த்தமாக மாறி போச்சுங்கிறத ஏற்றுக்கொண்டு மாணவர்களையும் பொதுமக்களையும் குழப்பாமல் இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கெல்லாம் ஒரு கன்ஃபியூஷன் வராமல் பார்த்துட்டு அதுக்காக தயாரிக்க வேண்டுமே தவிர மறுபடியும் அந்த குழப்பமான பாதையில் போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இதில் மாநில சுயாட்சியோ சமூக நீதியோலாம் இல்லை. இது அதையும் தாண்டிய ஒரு கட்சி அரசியல் இங்கே ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஜிஎஸ்டினால மாநில சுயாட்சி பாதிக்குதுன்னு தம்பிதுரை சொல்கிறாருன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா மத்திய மாநில அரசாங்கங்கள் 2 பேரும் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி தான் ஜிஎஸ்டி வந்திருக்கு. ஜிஎஸ்டின்றது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி ஜிஎஸ்டியை அமல்படுத்தியே இருக்க முடியாது. அதனால மாநில அரசாங்கங்களுக்கும் ஜிஎஸ்டிக்கு சம்பந்தம் இல்லைன்னு எந்த மாநில அரசாங்கமும் சொல்ல முடியாது. ஜிஎஸ்டி கவுன்சில்ல கூட 2 பங்கு மாநில அரசாங்கத்துடைய பிரதிநிதிகள் தான் இருக்காங்க. அதனால அது மாநில சுயாட்சிக்கு தவறான வாதம் தவறு. சரி பேராசிரியர், என் கேள்வியில ஒரே ஒரு கேள்விங்க. ஒரே செகண்ட். நீட் தேர்வை பொறுத்த மட்டுக்கும் அது ஒரு யதார்த்தம் என்பதை தமிழக கட்சிகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற. அது என்ன சார் யதார்த்தம்ன்றீங்க? பாஜக விரும்பியது இட் பிகம்ஸ் ரியாலிட்டின்னு சொல்ல வரீங்களா? பாஜக விரும்பிருச்சு அதனால அது யதார்த்தம்னு சொல்ல வரீங்களா? என்னங்க இல்லை, நான் மறுபடியும் வரலாறு சொன்னால் வரலாறு வேண்டாம், ஏற்கனவே பேசியாச்சுன்ற வாதத்தை தான் நீங்கள் முன் வைப்பீங்க. எப்போ இருந்திருக்கு சார்? பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு 2014 தான் நீட் அந்த வித்தின் கோட் அந்த வார்த்தை தமிழக மக்களுக்கு அறிமுகமான வார்த்தையா? அதுக்கு முன்னால் நீட் என்ற வார்த்தையே இல்லையா தமிழகத்தில்? சார் கோர்ட்டு சொல்லுது, மத்திய காங்கிரஸ் அரசாங்கம் சொல்லுது, திரும்ப நீதிமன்றத்துக்கு போகிறாங்க, முதல்ல வேண்டான்றாங்க, அப்புறம் வேணுங்கிறாங்க, அதற்கான வழிமுறைகளை நியமிக்க சொல்றாங்க நீதிமன்றம். உச்ச நீதிமன்றமும் ஒரு பார்ட்டி, அதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு பேசணும். நீதிமன்றம் கூட நீட்டு சம்பந்தமான அத்தனை வழக்குகளையும் மாநில உயர் நீதிமன்றங்கள்ல இருந்து எல்லாம் உச்ச நீதிமன்றத்துல விசாரிக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றமே சொல்லி இருக்கிறது. அதனால இது ஒரு மல்டி டைமென்ஷனல் ஃபேக்டர். நீங்க இது பிஜேபியினுடைய ஒரே அஜெண்டா மாதிரி இதை சொல்லாதீங்க. பிஜேபியினுடைய அஜெண்டா இல்ல இது. திரு பேராசிரியர் இருந்து கொண்டிருக்கிற அஜெண்டா பாரதிய ஜனதா கட்சி அமல்படுத்துகிறது. நீட்டை ஏற்றுக்கொள்கிறோம். ஒருவேளை நான் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை நன்கு அறிகிறேன். ஆனா என் கேள்வி, ஒரு மாநில அரசு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி உங்களுக்கு அனுப்புகிற போது நீங்கள் நினைத்திருந்தால் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை கடந்து கூட தமிழகத்திற்கு விலக்கு கொடுத்திருக்க முடியுமா? முடியாது. அதைத்தான் இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் ஒரு அழுத்தமா எடப்பாடி அரசு மீது வைக்கிறாங்க. ஜல்லிக்கட்டுக்கு காங்கிரஸ் அரசாங்கம் மத்தியில் ஆட்சி செய்த போது ஜல்லிக்கட்டுக்காக இங்க இருந்த திமுக தீர்மானம் நிறைவேற்றியதா இல்லையா? அப்போது இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் அதை செய்ததா? ஜல்லிக்கட்டுக்கு எதிரான அரசாங்கம் என்பதனால செய்யல. ஜெய்ராம் ரமேஷ் தான் அவரே முன்னணியில் நின்று கொண்டு ஜல்லிக்கட்டை தடை செய்த முன்னணி அமைச்சர், செய்யவில்லை. இதே அதிமுக அரசாங்கம் விடுதலை புலிகளை சார்ந்த அந்த ராஜீவ் கொலையாளிகள் என்று குற்றம் சாட்டப்பட்டவங்களை விடுவிக்க வேண்டும் என்று சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றினார்கள். அதை அப்போது இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் நிறைவேற்றியதா? மாநில அரசாங்கங்கள் இந்தியா முழுக்க பல்வேறு வகையான தீர்மானங்களை அவர்கள் ஒருமித்து கூட நிறைவேற்றலாம். அவை எல்லாவற்றையும் மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. இதற்கும் மாநில சுயாட்சிக்கும் சம்பந்தம் இல்லை. நாளைக்கு தனி தமிழ்நாடு வேணும்னு சொல்லி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினா இது மாநில அரசாங்கத்தினுடைய தீர்மானம், இதை மத்திய அரசாங்கம் நிறைவேற்றணும்னு சொல்லுவீங்களா? இல்ல பேராசிரியர் சீனிவாசன் நிறைவேற்றும். இப்போ ரொம்ப தீர்மானம் என்ன? பேராசிரியர் சீனிவாசன் ரொம்ப ஒரு எல்லை மீறி போகிறது. ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகார போதை அவரை பேச வைக்கிறது நினைக்கிறேன். இல்ல அவர் தொலைவில் பக்கோடான்னு சொன்னாரு, அது முற்றிலும் தவறு. இல்ல நான் முடிச்சுறேன் சரவணன் முடிச்சுறேன். இப்போ நீங்க அந்த தீர்மானத்தினுடைய நகல் பக்கோடா கட்ட போச்சான்னு நகைச்சுவா கேட்குறீங்க. ஏன் கேட்குறீங்க? உங்க திமுக எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? உங்களுடைய கனிமொழி அம்மையாரே இருக்கிறாங்கல்ல. எந்த அமைச்சரையாவது திமுக எழுத்துப்பூர்வமாக அந்த சட்டம் என்னாச்சு, அந்த தீர்மானம் என்னாச்சு, அது ஏன் நிறைவேற்றவில்லை என்று பாராளுமன்றத்தில் அதை விவாத பொருளா நீங்க மாற்றி இருக்கிறீர்களா? பூஜ்ய நேரத்தில் யாராவது இதை பத்தி பேசி இருக்கிறோமா? ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி பிப்ரவரியில தமிழக மக்களை குழப்புவதற்காக திமுக இந்த பிரச்சாரத்தை கையில் எடுக்கிறாங்க. இந்த ஷோ ஒரு 2 மாசத்துக்கு நடத்துவாங்க. அதுக்கப்புறம் நீட் தேர்வு நடக்கும், அப்புறம் மறந்துடுவாங்க. 6 மாசம் கழிச்சு மறுபடியும் எடுப்பாங்க. ரொம்ப நாளைக்கு இந்த சரக்கு விலை போகாது சார். பக்கோடா கட்டின சரக்கா இருந்தாலும் இது விலை போகாது. திமுக என்ன செய்தது என்று சொல்லுங்கள். இப்போ பேசலாம். அதுல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்ல இப்போ ஒரே ஒரு சின்ன குறுக்கீடு. இதுல அவர் திமுக என்ன செய்தது அப்படின்னு சொல்றாரு.
திமுக ஆட்சியில் இருக்கும் வரை, அதாவது இது வழக்கமாக வரக்கூடிய அந்த குற்றச்சாட்டு தான். காங்கிரஸ் இருக்கும் காலத்தில் நீட் வந்ததுன்னா அது வந்து தனிப்பட்ட அந்த மாநிலங்கள் மீது திணிக்கப்படவில்லை. மாநிலங்கள் விரும்பினால் விலக்கு அளிக்கப்பட்டது. திமுக வந்து அங்கே மத்திய அமைச்சரவையில் பங்கு பெற்றதுன்னா அது வந்து தமிழ்நாட்டுக்காக மட்டுமே இல்லை, அகில இந்தியாவின் அமைச்சரவை. அது தமிழகத்தை பொறுத்தவரை நீட்டாக இருந்தாலும் சரி, ஜல்லிக்கட்டாக இருந்தாலும் சரி, திமுக இங்கே ஆட்சியில் இருக்கும் வரை நீட்டுக்கு தடை கொடுக்கப்பட்டது, ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டது. அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் இது போல தமிழர்கள் விரோத நடவடிக்கை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது அவருடைய அந்த ஒரு பேச்சு, நாங்க வந்து சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை ஏற்றிட்டா நாங்க வந்து அதை ஃபாலோ பண்ணுமான்றது அதிகார போதை. இந்த அதிகார போதை வந்து முற்று பெறும். 2019 முற்று பெறும். இல்ல திரு சரவணன், மாநில சுயாட்சியை குறைத்து மதிப்பிடக்கூடாது. நான் விளக்குறேன். மாநிலங்கள் ஒரு நான் விளக்குறேன் திரு சரவணன். ஒரே நிமிஷம் நான் விளக்குறேன். நான் முடிச்சிடுறேன். இல்லங்க, ஒரு சட்டமன்றத்தில் ஏற்றக்கூடிய தீர்மானத்தை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவர்களுடைய விருப்பம் கிடையாது. அது வந்து done by the constitution. சட்டம் என்ன சொல்கிறோம் அதை கேட்டுதான் நடக்க வேண்டும். இவர்கள் விருப்பப்படி நடத்துவதற்கு இது வந்து இங்க ஒரு டிக்டேட்டர்ஷிப் கிடையாது. இங்க வந்து சட்டத்தால் நடக்கக்கூடிய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அவர் என்ன சொன்னார்னா அதிகார போதையில் மட்டும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அவர் என்ன சொன்னார்னா காங்கிரஸ் கூட ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களுக்கு காது கொடுக்கல, அதையும் சேர்த்து பேச வேண்டியிருக்கு அப்படின்னார். தீர்மானம் நிறைவேற்றியதற்காகவே மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளணுமான்ற ஒரு இடத்தை தான் அவர் தொடர்றார். அந்த இடத்தை தான் அவர் தொட்டார். நான் வரேன், ரவீந்திரநாத் வரேன். திரு ரவீந்திரநாத், இதுல குறிப்பாக திரு சரவணன் அவர்கள் கேட்ட கேள்வின்றது, நாங்க மாணவர்களுக்காக போராடுறோம், நீங்க குழப்பறதா சொல்றீங்களே அப்படின்னா. ஆனால் திரு பேராசிரியர் சீனிவாசன் அவர்கள் பார்வையில் வந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் எதிர்க்கட்சிகள் இதை கையில் எடுத்துக்கிறாங்க, இந்த போராட்டம் சொல்றாங்க, இங்கதான் குழப்பம் இருக்கு, நீதிமன்றம் சொல்லிருச்சு விலக்குக்கெல்லாம் இனி வேலை இல்லை அப்படின்ற இடத்துக்கு தானே அவர் வரார். நீதிமன்றத்தில் என்ன வழக்கு இருக்குது, நீதிமன்றத்தில் முடியல. அதுக்கடுத்து அவர் வைக்கக்கூடிய வாதம் தவறு. ஒன்று வந்து யதார்த்தமாக மாறிவிட்டது, ரியாலிட்டியாக மாறிவிட்டதுன்றதுக்காக ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரிட்டிஷ் வந்து இங்கே ஆட்சி பண்ணாங்க, நம்ம காலனியாக இருந்தோம், அதை யதார்த்தம்னு ஏற்றுக்கொண்டோமா? இன்றைக்கு வந்து தலித்தில் ஒடுக்கப்படுறாங்க, அது யதார்த்தமாக இருக்குது, அதுக்காக அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதே போல் சிறுபான்மை மீது தாக்குதல் நடைபெற்று கொண்டிருக்கிறது, அது யதார்த்தமாக இருக்குது, அதுக்காக ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஒடுக்குமுறையில் வந்து யதார்த்தமாக தான் எதிர்த்து போராடி தான் ஆகணும். அதே போலவே இன்றைக்கு வந்து நீட் என்பது மாநிலங்களுடைய உரிமையிலே பறிக்கக்கூடிய விஷயம். அவ்வாறு இருக்கின்ற பொழுது அதை எதிர்த்து போராடி கொண்டு தான் இருக்க வேண்டும். இதில் எந்த விதமான குழப்பமும் இல்லை. இப்போ யாரும் நீட்டுக்கு தயாரிக்காதீங்க, நீட்டு தேர்வு எழுதாதீங்க, கோச்சிங் கிளாஸ் போகாதீங்க என்று யாருமே சொல்லவில்லை. அதுபோல் தமிழக அரசு வந்து கோச்சிங் கிளாஸ் ஆரம்பிச்சிருக்காங்க, அதை ஆரம்பிக்க வேண்டாம்னு யாரும் சொல்லலை. இப்போ என்னன்னாக்க மாநில உரிமை சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் தொடர்ந்து போராட வேண்டும். இந்த மத்திய அரசாங்கம் மாநில உரிமைகளை பறிக்கிறது. மருத்துவ கல்வி, மருத்துவ சேவையில் முழுமையாக மாநிலங்களுடைய உரிமை பறித்து அதை மையப்படுத்துகிறது. அதுக்கு பின்னால் அவருடைய சித்தாந்தம் இருக்கிறது. எனவே அவ்வாறு இருக்கிற போது தொடர்ந்து போராடி தான் ஆக வேண்டும். இவங்க ஆட்சி தொடர்ந்து நீடிக்கும்னு சொல்ல முடியாது. அப்ப வேற ஒரு ஆட்சி வரலாம், அப்ப வந்து நம்மளுடைய உரிமையை பெற முடியாது. அந்த போராட்டம் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்னு நீங்க செலக்டிவா இந்த சரக்கு ரொம்ப நாளைக்கு வேலை போகாத படிக்கிறது இல்ல, தொலைக்காட்சியை பாக்குறது. எங்களுடைய சங்கம் தொடர்ந்து போராடிட்டே இருக்கு, தொடர்ந்து போராடுறோம், எல்லா கட்சியுமே போராடுறாங்க. அதனால வந்து சீசன் எல்லாம் கிடையாது. அதே மாதிரி இன்றைக்கு வந்து தேர்வு அறிவிச்சிருக்காங்க, விவாத பொருளா நீ மாறுது. அதுக்கடுத்து மிக முக்கியமாக இன்றைக்கு வந்து நீதிமன்றம் சொன்னதுனாலே ஒன்று ஏற்றுக்கொண்டு சொல்லக்கூடாது. இன்னைக்கு வந்து அவர் சொல்றாரு பிஜேபி வந்து ஏற்றுக்கொண்டு நீதிமன்றத்தில் பிரச்சனை இருக்கு, இந்த பிஜேபி சம்பந்தப்பட்ட பிரச்சனையை பார்க்கணும்னு சொல்றாரு. நான் என்ன கேட்கிறேன், ஏற்கனவே தமிழ்நாட்டை இடஒதுக்கீடு கூடாதுன்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் சொன்னிச்சு, செண்பகத்துறை ராஜ்யம் வழக்கில் உச்ச நீதிமன்றம் அது உறுதிப்படுத்தியது. அப்ப தமிழ்நாட்டில் மிகப்பெரிய போராட்டம் எடுத்து தந்தை பெரியார் போன்றவர்கள போராடி முதல் அரசியல் சட்டத்திட்டமே வரலையா, சமூக நீதியை காக்கவில்லையா, இடஒதுக்கீட்டை பாதுகாக்கவில்லையா, அதுவே மாநில உரிமை பாதிக்கப்படுகின்ற பொழுது நீதிமன்றம் அதுக்கு எதிராக இருந்தால் அதற்கு மத்திய அரசு சட்டம் ஏற்றி சரி செய்ய வேண்டும். மாநில அரசு அந்த சட்ட திருத்தத்திற்கு ஒரு வலுவான குரல் தமிழகத்தில் இருந்து வந்தது. அப்படி ஒரு குரல் இன்றைக்கு இருக்கிறதா? இல்ல, தமிழகத்துல ஒட்டுமொத்த எல்லா அரசியலுமே கேட்கிறாங்க. ஆளும் கட்சி தரப்பில் இருந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டதா? இதை வந்து திமுக அதிமுக சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் பார்க்காதீங்க. பாராளுமன்றத்தில் அதிமுக எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் பேசியிருக்காங்க, திமுக எம்பிக்களும் பேசியிருக்காங்க. அதுபோல திருச்சி சிவா அவர்கள் சென்ற ஆண்டு சக எம்பிகளோட போயிட்டு அவர் வந்து நட்டா அவர்களை இப்ப சந்திச்சு பேசினார், நீட்டிலிருந்து தமிழகத்தை விலக்க வேண்டும் சொல்லி. அது திண்டுக்கல் சீனிவாசன் மறந்து விட்டாரா? அதனால திமுக எதுவுமே செய்யவில்லை, குரல் கொடுக்கவில்லை, பாராளுமன்றம் சொல்ற அதெல்லாம் அப்பட்டமான போய். தமிழகத்தை சேர்ந்த ஒட்டுமொத்த நாடாளுமன்ற உறுப்பினர் அனைவருமே பொன் ராதாகிருஷ்ணன் தவிர எல்லாருமே குரல் கொடுத்தார்கள். அன்புமணி ராமதாஸ் ஒரு எம்பியா இருக்காரு, அவரும் குரல் கொடுத்திருக்கிறார், தொடர்ந்து மத்திய அமைச்சர் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொன் ராதாகிருஷ்ணன் தவிர எல்லா எம்பிகளும் குரல் கொடுக்குறாங்க. அதனால வந்து தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களையும் தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசையும் கொச்சப்படுத்தக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் தமிழக சட்டமன்றத்தில் ஏகமனதாக 2 மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. அதற்கு வந்து அனுமதி வாங்கி கொடுக்கவில்லை.
அதே போல கடைசி வரை சொல்லல சென்ற ஆண்டு கடைசியில வந்து அனுமதி இல்ல சார், இல்ல இப்போ கடந்த ஆண்டு தீர்மானம்லாம் நிறைவேற்றினோம், ஆனாலும் நீட் தேர்வு வந்துடுச்சு இல்ல, அதுக்கு அடுத்த ஆண்டுக்கு வந்துரும். இப்ப இருக்கிற இந்த இதுல நம்ம விலக்கு பெறுவதற்கு என்ன முயற்சி செஞ்சோன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அது என்ன நடந்ததுன்னு நான் கேட்கிறேன். தொடர்ந்து எல்லா கட்சியும் போராடுறோம். ஒரு வாரத்துக்கு முன்னால திராவிடர் கழகத்துடைய பெரியார் திடல வந்து அனைத்து கட்சி கூட்டம் போட்டு அதன் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் 5ஆம் தேதி அன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இப்ப நாளைக்கு வந்து அதே பெரியார் திடல்ல மாணவர் பிரதிநிதிகள் கலந்து கொள்ள கூட்டம் நடக்குது. மாணவர் சங்கங்கள் இல்ல, எல்லா கல்லூரி மாணவர்களும் கலந்து கொள்ளலாம். அந்த பிரதிநிதி கூட்டத்தை ஏற்பாடு பண்ணிருக்கு. அதுல முடிவு பண்ணி அடுத்த கட்ட போராட்டத்தை அறிவிப்பாங்க. அதே சமயத்தில் தெளிவா சொல்றேன், நீட்டுக்கு மாணவர் படிக்க வேண்டும் என்று சொன்னால் நீட்டுக்கு விலக்கு வந்தாலும் கூட தமிழ்நாடு அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இடங்கள் மட்டும்தான் நீட்ல விலக்கு கிடைக்கும். தமிழ்நாட்டில் உள்ள இடங்களை தவிர ஆல் இந்தியா கோட்டாவில் சேரணும்னாக்க, அதே போல தனியார் மருத்துவர்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேரணும்னாக்க, அதே போல டீம்டு யூனிவர்சிட்டி சேரணும்னாக்க நீட் தேர்வு எழுதி தான் ஆகணும். அதனால நீட் தேர்வு எழுத வேண்டாம் சொல்லல, தெளிவா இருக்கிறோம், குழப்பமே கிடையாது. ஆனால் திண்டுக்கல் சீனிவாசன் தான் இன்னைக்கு வந்து குழம்பிய கூட்டையில் மீன் பிடிக்க பார்க்கிறார். அதனால நாங்கள் குழப்பவில்லை, அவர் தான் குழப்புறாரு. ரியாலிட்டியா இருக்கு, அதுக்காக ஏற்றுக்கொண்டு சொல்ல அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இல்ல நீங்க பேராசிரியர் சீனிவாசன் அவர்களை சொல்றீங்க, பேராசிரியர் சீனிவாசன். திரு செல்வராஜ், இதுல துரைமுருகன் அவர்கள் சொல்லி இருக்கிறது, ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தா இவ்வளவு தூரம் நீதிமன்ற உத்தரவுகளுக்கெல்லாம் பிறகுதான் ஓராண்டு அவர் விலக்கு பெற்று தரார்கள், ஏன் அது உங்களால முடியல? ஜெயலலிதா இருந்திருந்தால் நீட் இங்க வந்திருக்க முடியாதுன்னு பிரதான எதிர்கட்சியில் இருந்து திரு துரைமுருகன் சொல்லியிருக்காரு. அதாவது நான் அவரை வந்து குறைச்சி மதிப்பிடல, மதிக்கிற நான் என்னுடைய மரியாதைக்குரியவர் தான். அதாவது முதலமைச்சர் வந்து 4 முறை பிரதமரை சந்திக்கும் போது எல்லாமே இந்த நீட்டுக்காக குரல் கொடுத்து லெட்டராக கொடுத்து எல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்காரு. அமைச்சர்கள் 5 பேர் ஒன்றா போய் பிரதமரை சந்தித்து பேசியிருக்காங்க. நீங்கள் ஒரு தூங்குறவங்கள சார் அப்படின்னா என்ன சார் சொல்லுங்கள் வாங்க உட்காருங்கம்பாங்க. ஒன்றுமே நீங்கள் என்ன செஞ்சாலும் எந்திரிக்காமல் படுத்துருக்கிறால என்ன செய்வீங்க? அந்த மாதிரி இன்னைக்கு இப்போ செயல்பட்டு இருக்குது மத்திய அரசு. அதனால் நாங்கள் ஒன்றும் அதுக்காக ஒன்றும் சோட போகல. நிச்சயமாக இந்த நீட்டு விஷயத்தில் மாணவர்கள் வந்து ஏமாந்துடக்கூடாது, படிக்காமல் இருக்கக்கூடாது, குழப்பம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களுக்கு முறையான எல்லா உதவிகளும் செஞ்சு படிக்க சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த நீட்டில் வந்து விலக்கு வேணுங்கிறதுல உறுதியா நீதிமன்றத்துல வழக்கம் இருக்கு. இப்போ நான் அதை வந்து வற்புறுத்திட்டு இருக்கோம். ஒன்றும் இல்லை சார், ஜனாதிபதிக்கு வந்து நம்ம ஒப்புதலுக்கு அனுப்புகிறோம். அனுப்புனதை சட்டத்துறை அமைச்சரும் ஓகே பண்ணி கொடுத்துட்டாரு போன வருஷம். அவர் வந்து உள்துறை அமைச்சரும் கொடுத்துட்டார். இந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை நொட்டாவோ நிட்டாவோ அவர் தான் வந்து அதை நிறுத்தி வச்சது. அவர் வந்து ஒழுங்கா கொடுத்திருந்தாருன்னு இந்த பிரச்சனையே கிடையாது. ஜனாதிபதி கிட்ட இருந்து போன வருஷம் 9ஆவது மாசம் 27 துரைமுருகன் சொல்வதனுடைய சாராம்சம், துரைமுருகன் சொல்வது ஆட்சியே போடலாங்க, அரசாங்கமே போடலாங்க, ஏன் கூட்ட மாட்டேங்குது? துரைமுருகன் சொன்னதினுடைய சாராம்சம், இப்படி மத்திய அரசு உங்களுக்கான கோரிக்கைக்கு செவி மடுக்க இல்லைன்னா ஜெயலலிதா அவர்கள் இப்படிதான் ரியாக்ட் பண்ணியிருப்பாங்களான்னு தான் கேள்வி. ஜெயலலிதா அவர்கள் இப்படிதான் வந்து நாங்க அனுப்புனோங்க, எதுவுமே செய்யல, அதனால என்னங்க செய்யறது, பயிற்சி மையத்தை தொடங்கிட்டோம்னு சொல்லுவாங்களா? அதுதான் மாணவர்கள் வந்து அவங்கள வந்து தொல்லை பண்ணக்கூடாதுல பயிற்சி மையம் கொடுத்து அதுல வந்து பண்றோம். ஆனா அதுக்கான குரல் கொடுக்கறதுல எந்த விதத்திலும் சோட போகல. அரசு தெளிவா இருக்குது, அரசு வந்து தெளிவாக முடிவெடுக்கும். அரசு நீதிமன்றத்துல வந்து நீங்க சொல்லுங்க நீட் தேர்வு நடப்பதை யாராலும் தடுக்க முடியாது. இத சொல்லி இருப்பவர் வந்து செங்கோட்டையன் தான் சொல்றாரு. நிறுத்த முடியாது. ஆனா என் கேள்வி, இந்த ஓராண்டு நீங்க கோரிக்கை விடுக்கிறீங்க, அந்த கோரிக்கை அவங்க செவி மடுக்கலன்னு சொல்லினார் பிறகு யாராவது ஒரு அரசியல் ரீதியான எதிர்வினை ஆற்றி இருக்கிறீங்களா? அமைச்சர்களோ முதலமைச்சரோ? அமைச்சர் வந்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் வந்து 15 நாளைக்கு ஒருக்கா அவங்களோட பேசிட்டு இருக்காரு, கடிதம் பண்ணி வேலையாகல. அதனால நீதிமன்றத்துல இப்ப வழக்கு இருக்கு. இன்னும் அதை வந்து என்ன செய்யணுங்கிறத மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அமைச்சர்களும் கலந்து பேசி நல்ல முடிவு எடுப்பாங்க, தெளிவா எடுப்பாங்க. அரசு வந்து எந்த சூழ்நிலையிலும் மாணவர்களுக்கு எதிர்ப்பா நடக்காது. இல்ல திரு சீனிவாசன் குறுக்கிட விரும்புறார். திரு சீனிவாசன் இல்ல ஒரு சின்ன ஒரு அப்ஜெக்ஷன் மாத்திரம் தான். என்ன கோவை செல்வராஜ் அண்ணன் போல ஒரு பொறுப்புள்ள மூத்த கட்சியினுடைய நிர்வாகிகள் அது என்ன மத்திய அமைச்சர் நட்டாவா டிட்டாவா இந்த மாதிரி வார்த்தை பேசக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அவர் ஒழுங்கா இதுக்கு அனுமதி கொடுத்திருந்தாருன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காதுன்னு சொல்றதெல்லாம் ஒரு மத்திய அமைச்சர் கேபினட் மினிஸ்டரை
ஒரு நிர்வாகி இப்படி எல்லாம் பேசக்கூடாது, அதனால நான் எனது ஆட்சேபனை பதிவு செய்கிறேன். அவர் அந்த வார்த்தைகளை திரும்ப பெற்றுக்கொண்டால் நான் தவறாவே மறுக்கிறேன். சொல்லல, தவறான வார்த்தையை நான் பயன்படுத்தல. அனுமதித்ததற்கான காரணமே அவர் பெயர்ல ஏற்பட்ட பேர் தான் குழப்பத்துல குழப்பம், வேற எல்லாம் எனக்கு அவமரியாதையை பேசணும் அவசியமே எனக்கு இல்லை. அனுமதிச்சேன் திரு சீனிவாசன். ஆனாலும் உங்க கருத்தை அது பதிவு நட்டாவா? செய்யுங்க. இல்லைங்க, ஒழுங்கா மத்திய அமைச்சர் ஒழுங்கா அதுக்கு அனுமதி கொடுத்திருந்தாருன்னா அந்த பிரச்சனை, அது என்ன ஒழுங்கு அப்படின்னா அது என்ன வார்த்தை? அது அன்பார்லிமெண்டரி வேர்டு. ஒழுங்கா அனுமதி கொடுத்திருந்தாருன்னு சொல்லலாமா? இங்க இந்த மாதிரி ஒரு மூத்த அமைச்சர் அப்படி பேசலாம், சரி, திரு செல்வராஜ் மாதிரி மூத்தவர்கள் அப்படி சீனிவாசன் பேசலாமா? வருத்தத்தோட நான் அதை சொல்றேன். திரு சீனிவாசன், ஆனா இந்த பிரச்சனையில நம்ம எவ்வளவோ அழுத்தங்கள், எவ்வளவோ நெருக்கடியான கேள்விகளை ஆளும் கட்சிக்கு இங்க இருக்கக்கூடிய எடப்பாடி அரசுக்கு வைக்கிற போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எல்லா கோரிக்கைகள் விலக்குகளுக்காக கோரிக்கை தான் வச்சோம், ஆனா மத்திய அரசு தான் செவிமடுக்க மாட்டேங்குது அப்படின்னு திசை திருப்பி உங்கள் மீது தான் அந்த குற்றச்சாட்டு நீளுது. ஏன் நீங்க செவிமடுக்க மாட்டீங்க முதலமைச்சரின் கோரிக்கையோ துணை முதலமைச்சரோட கோரிக்கையோ? குற்றச்சாட்டே இல்லைங்க. இது என்ன குற்றச்சாட்டு? நீட்டு தேர்வுக்கு விதிவிலக்கு வேண்டும் என்பது சட்டமன்றத்தில் தமிழக கட்சிகளுடைய குரல். இதை மத்திய அரசாங்கம் பாரதிய ஜனதா கட்சி இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நீட்டு தேர்வு வேண்டும் என்று விரும்புகிறோம். இப்போ நீட்டு தேர்வு நடைபெற வேண்டும் என்று நினைக்கிற மத்திய அரசுக்கும் நீட்டு தேர்வு வேண்டாம் என்று சொல்கின்ற இந்த மாநில அரசுக்கும் இருக்கிற இது ஒரு கோரிக்கை ரீதியான ஒரு சிக்கல் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இதுல ரெண்டு அரசாங்கம் மாத்திரம் இல்ல, உச்ச நீதிமன்றமும் இதுல இருக்கு. உச்ச நீதிமன்றம் நீட்டுக்கு ஆதரவாகத்தான் அதனுடைய போக்கு, அதனுடைய தீர்ப்பு, உச்ச நீதிமன்றத்துடைய கருத்துக்கள் எல்லாம் இருக்கு. இத்தனையும் தாண்டி நம்ம டாக்டர் ரவீந்திரநாத் சொல்ற மாதிரி எல்லாத்தையும் புரட்டிட வேண்டியதானேன்னு சொன்னா அதுக்கான அவசியம் இல்லை என்று நினைக்கிறோம். ஆனால் நீட் தேர்வு வேண்டும் என்று நினைக்கிறோம். தமிழக மக்களுடைய தரத்தை அது உயர்த்தும் என்று நினைக்கிறோம். தமிழக மாணவர்களை சர்வதேச அளவில் அது போட்டிக்கு தயாராகும் என்று நம்புகிறோம். இப்படி எல்லாத்தையுமே நான் பேசுறதெல்லாம் விவாத பொருளாக்குனா இந்த நேரம் போதாது. அதனால நீட் தேர்வு வேண்டும் என்று நினைக்கிற ஒரு மத்திய அரசுக்கு திரும்ப திரும்ப நீங்க கேட்கலன்னு சொன்ன என்ன அர்த்தம்? இப்ப ஜல்லிக்கட்டு மாநில அரசாங்கம் வேண்டும் என்று கேட்டது, காங்கிரஸ் அரசாங்கம் வேண்டாம் என்றது, பிஜேபி அரசாங்கம் ஜல்லிக்கட்டு வேண்டும் என்றது. அப்போ வேண்டும் என்ற சிந்தனை வரும்போது ஒத்து போகிறது, அது உடனடி சாத்தியமாகிறது. அது நடக்காது என்று நினைக்கிற காங்கிரஸ் இருக்கிற வரைக்கும் நடக்கல இல்ல. அப்படி கொள்கை முடிவு சார். நீட்டு தேர்வு வேண்டும் என்று நினைக்கிற கட்சி பிஜேபி. அதனால தமிழக மக்களை குலைக்க வேண்டாம், கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம் என்று மக்களை கேட்டுக்கொள்கிறோம். அரசியல் கட்சிகளுக்கும் வேண்டுதல் வைக்கிறோம். திரு சீனிவாசன், அப்படி என்றால் இங்கு ஆளுகிற தரப்பிலிருந்து முதலமைச்சர், துணை முதலமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர்லாம் நாங்க விலக்கு வாங்கி தருவோம்னு சொல்வதற்கான பொருள் என்ன? இனி விலக்குக்கான வாய்ப்பே கிடையாதா? அது ஒரு நம்பிக்கை தான். எனக்கு உடனடியாக சாத்தியம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இவர்களது நம்பிக்கை அப்படி விலக்கு வாங்கி விடலாம் என்று இருக்கிறது. ஒருவேளை அவர்கள் நீதிமன்றத்தை அணுகி கூட விலக்கு கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கான்னு அவங்க பரிசீலிக்கலாம். திமுக போன்ற கட்சிகள் இவர்கள் பாராளுமன்றத்தில் ஒத்துழைப்பு கொடுத்தால் அதை கூட இன்னும் மத்திய அரசாங்கத்திட்ட பேசலாம். அவர்களது நம்பிக்கையை நான் குலைக்க விரும்பவில்லை. ஆனால் மக்களை, மாணவர்களை குழப்ப வேண்டாம் என்பதுதான் என்னுடைய பார்வை. தான் போன வருஷம் வரைக்கும் நாம பண்ணிய விவாதம் என்பது வேறு. இப்போது அது ஒரு யதார்த்தமாக மாறிய பிறகு திரும்ப திரும்ப நாம அதை குழப்பிக் கொண்டு இருக்க வேண்டாம் என்பதுதான் எனது பார்வை. நம்பிக்கையை குலைக்க விரும்பல. ஆனா பாஜக தரப்பிலிருந்து பேராசிரியர் சொல்வது வேண்டுமானால் விலக்க நீதிமன்றங்கள் மூலமா வாங்கிக்கலாம், ஆனால் மத்திய அரசு இதற்கு செவி மடுக்காதுன்னு ஒரு தெளிவான பார்வையை கொடுத்துட்டதா நான் பொருள் கொள்ளலாமா? வச்சுக்கலாம். மத்திய அரசு இதுக்கு ஈல்டாகிற மாதிரி தோணல எனக்கு. நன்றி. இல்லை என்றுதான் நான் கருதுகிறேன். வெளிப்படையாக போட்டு உடைச்சிருக்கீங்க பேராசிரியர் சீனிவாசன். இப்போ நான் உங்கள்கிட்ட நேரடியாகவே கேட்க முடியும். மாநில அரசும் கோரிக்கை வைக்குது, விலக்கு வேண்டும்னு கேட்குது. ஆனா மத்திய அரசு ஒரே அடியான ஒரு பதில், இதுதான் எங்க நிலைப்பாடு, எங்களுக்கு துணையாக நீதிமன்றத்தின் உத்தரவுன்னு இருக்கிறப்போ மாநில அரசு என்ன செய்ய முடியும்? அதாவது பாஜக எந்த விஷயங்களை எல்லாம் திணிக்க முயற்சி செய்கிறதோ, திணிக்க வேண்டும் என்று நினைக்கிறதோ, இந்திய மக்களின் மீது, அதை விரும்பாதவர்கள் மீது திணிக்க நினைக்கிறதோ, அதைக்கெல்லாம் சொல்லக்கூடிய சப்பை கட்டு என்னன்னா நீதிமன்ற தீர்ப்பு அப்படின்றது தான் ஒரு சப்பை கட்டாக இருந்து வருகிறது. இதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் என்ன அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, காவிரி நதிநீர் தீர்ப்பில் உச்ச நீதிமன்றம் ஆணை போட்டது. என்ன ஆணை போட்டது? காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமையுங்கள் என்று ஆணை போட்டது. அந்த ஆணையை நிறைவேற்றினார்களா? கர்நாடகா எலெக்ஷன் வருது, கர்நாடகாவில் தோத்து போயிடும்னு பயந்து போய் யூட்டன் அடிச்சாங்கல்ல,
கொண்டு போய் உச்சநீதிமன்றத்தில் வந்து அட்டர்னி ஜெனரலை வச்சு திருப்பி இன்னொரு அஃபிடவிட்டை ஃபைல் செஞ்சு எங்களால் பண்ண முடியாது, நாங்கள் இதுக்கு பார்லிமெண்ட்டில் சட்டம் இயற்றணும்னு சொன்னாங்கல்ல, அப்போ தெரியலையா அவர்களுக்கு நீதிமன்றம் ஒரு தனியான செயல்பாடு, சட்டமன்றம், பாராளுமன்றம் வேற பெரிய கேஸ் சார். நீங்க அதை சொல்றீங்கன்னா அப்புறம் நீங்க அதுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு நேரம் கொடுக்கணும். நீங்க பேசும்போது நான் விஜயன், அது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். அப்புறம் எனக்கு நீங்க நேரம் கொடுக்க அவசியம் இல்லை. திரு சரவணன், நம்ம நீட்டுக்குள்ளே இருந்து நம்ம பேசுவோம். இல்ல பேசி முடிக்கணும், இந்த விஷயத்தை நான் பேசி முடிக்கணும், இந்த சொல்ல விடுங்க. இல்ல திரு சரவணன், பாராளுமன்றம் வந்து பாராளுமன்றத்தின் அந்த உரிமைகள், அந்த பவர் என்பது வேறு, நீதிமன்றங்களுக்கு இருக்கக்கூடிய பவர்கள் வேறு. நீதிமன்றம் உத்தரவு போட்டுச்சு, பாராளுமன்றத்துக்கு உரிமை கிடையாது, பவர் கிடையாது, அது வந்து ஒரு அறியாமை. வேண்டுமென்றே மக்களை ஏமாற்றுவதற்காக பயன்படுத்தக்கூடிய பதம். திரு சரவணன், நம்ம காவிரி மேலாண்மைனா நான் அவருக்கும் நேரம் கொடுக்கணும், நம்ம தலைப்பில் இருந்து நம்ம விலகுவோம். ஆனா என் கேள்வி இந்த நீதிமன்றத்தை சுட்டிக்காட்டி, இல்ல நீதிமன்றத்தை சுட்டிக்காட்டி என் கேள்வி ஒரே ஒரு கேள்விதான் சார். திரு சீனிவாசன் வெளிப்படையாவே சொல்லிட்டார், பாஜகவுக்கு நீட் வர வேண்டும் என்பதுதான் ஆசை, மத்திய அரசும் அதே நிலைப்பாடு தான், அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. ஓகே, இனி மாநில அரசு கிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்க முடியும்ன்றேன், அவங்க கோரிக்கை மட்டும் தான் வைக்க முடியும். அதாவது மத்திய அரசு வந்து என்ன நினைக்கிறதோ அதுதான் சொன்ன முதலியே. இந்தியா வந்து ஒரு அரசின் விருப்ப வெறுப்புகளுக்கு ஏற்பட்ட நடக்கக்கூடிய ஆட்சி கிடையாது, சட்டத்தின் பால் நடக்கக்கூடிய ஆட்சி. இங்கு இருக்கக்கூடிய ஒரு மாநில அரசு ஒரு சட்டத்தை அனுப்பினால் அவர்களால் அதை வந்து நீ இந்த சட்டத்தை ஏற்றக்கூடிய உரிமை உனக்கு கிடையாதுன்னு சொல்ற அதிகாரம் மத்திய அரசுக்கு கிடையாது. என்னுடைய விருப்பத்தை தான் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய அதிகாரம் மத்திய அரசுக்கு கிடையாது. அதனாலதான் நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் வந்து ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷன். மத்திய அரசுக்கும் பவர் இருக்கு, நமக்கும் பவர் இருக்கு, நமக்கு இருக்கக்கூடிய பவரை நம்ம எக்ஸிக்யூட் பண்றோம். அத வந்து சட்ட விரோதமாக சட்டம் மீறப்பட்டிருக்கிறதுன்னா ஒரு வழக்கறிஞரா சொல்லுங்க. ஒரே நிமிஷம், இந்த சட்ட விரோதமாக நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக, கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக பாஜக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு வருகிறது. அப்படி என்றால் நீங்க நீதிமன்றம் மூலமாக பரிகாரம் தேடலாமே, அதத்தானே திரு பேராசிரியர் அதுக்கு என்ன செய்யணும்? யார் பரிகாரம் செய்ய முடியும்? யார் இங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள்? அதுதானே எங்களுடைய குற்றச்சாட்டு. ரவீந்திரநாத், இதுல மத்திய அரசு அவங்க நிலைப்பாட்டை ஒவ்வொரு முறையும் தெளிவாக உறுதியாக நீட்டு வேணும்ன்ற இடத்துல தான் இருந்துட்டு இருக்காங்க. மாநில அரசு ஒரு புறம் சொல்லுகிறது வந்து நாங்க விலக்கு வேணும்னு தான் சொல்றோம், ஆனா மறுபுறம் பயிற்சி மையங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல குழப்பம்ன்றது இல்ல, நம்ம அரசியல் செஞ்சுட்டு இருக்கோமா நீட்டுன்ற ஒரு தேர்வை வச்சுட்டு? இதுதான் என் கேள்வி. அவங்க தெளிவா இருக்கிறாங்க. இல்ல நீட்டு மூலமா என்ன செய்ய முடியும்? இல்ல தெளிவு நான் சொல்றேன். முதல்ல என்னன்னாக்க பாரதிய ஜனதா கட்சி நீட்டு மூலமாக அரசியல் செய்யறது. அது என்ன அரசியல் செய்யறது? யூனிட்டரி சிஸ்டம் இந்தியாவில் கவர்மெண்ட் வேணும்னு சொல்லுது. ஒற்றை ஆட்சி முறை, மாநிலங்களுக்கு எந்த விதமான உரிமைகளும் கூட மொழிவாரி மாநிலங்களுக்கு தேவையில்லை, ஜோனலாக பிரிச்சா போதும் என்ற அடிப்படையில் தான் நீங்கள் அவங்க செயல்படுறாங்க. அதனுடைய ஒரு அம்சமாக தான் நீட்டை பார்க்குறேன். அதில் ஒரு அரசியல் இருக்குது. அது பின்ன அந்த அரசியலுக்கு சித்தாந்தம் யார் கொடுக்குறாங்க? ஆர்எஸ்எஸ் கொடுக்கிறது. அப்போ அதை நம்ம பார்க்கணும். அதுக்கடுத்து என்னன்னாக்க அவர் சொல்லிக்கிற பொழுது வெளிநாட்டோட போட்டி போடணும்னு சொல்கிறார். அதுக்காக நீட்டு ஒரு தேர்வு மூலமான தரமான டாக்டர் உருவாக்கிட முடியுமா? தரமான மருத்துவர்கள் இருக்கணும், அங்கே போதனைகள் நல்லா இருக்கணும். இதெல்லாம் இருக்கின்ற பொழுது தான் மருத்துவர்கள் வந்து தரமாற முடியும். இன்றைக்கு வந்து சென்ற ஆண்டு கிட்டத்தட்ட பல மருத்துவர்களுக்கு எம்சிஆல் அங்கீகாரம் மறுக்கப்பட்டவர்களுக்கு இதே மத்திய அரசு நேரடியாக அனுமதி கொடுத்தது. அப்போ அப்படிப்பட்ட கல்லூரியில் மூடப்படக்கூடிய சூழல் இருக்குது. அதே போல பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சென்ற ஆண்டு 5200 சீட்டு வந்து டீம்டு யூனிவர்சிட்டியில் கடைசி கட்ட கவுன்சிலிங் கூட வேக்கண்ட் ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணாங்க? நீங்களே சீட்டை ஃபில் பண்ணி சொன்னாங்க. அது தகுதி திறமையில பாதிக்கப்படாதா? எனவே நீட்டு மூலமாக தரமான டாக்டர் உருவாக்குவாங்க, சர்வதேச தரத்தோட போட்டி போடுங்கிற வாதத்தை வைக்கிறது பார்த்தீங்களா? இது வந்து ஒரு சொத்தையான வாதம். அதனால ஒரு தேர்வு மூலமாக மட்டுமே டாக்டர் வந்து திறமையான உருவாக்கலாம் என்பது அவர் பேராசிரியர் சொல்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது. நீதிபதிகளுக்கும் அந்த பார்வை தானே இருக்கு, பேராசிரியருக்கு மட்டும் இல்லையே. இல்ல இருக்கலாம், நீதிபதிகளுக்கும் அதே பார்வை தான் இருக்கு. பல நீதிபதிகளுக்கு இன்றைக்கு வந்து இந்த சமூக நீதி கண்ணோட்டத்தில் அவங்க சமூக நீதிக்கு எதிராக செயல்படுறாங்க. அப்போ வந்து இந்த மெரிட்டுங்கிற அடிப்படையில் சமூக நீதி அவங்க ஒழிச்சு கட்டுறாங்க. அப்போ அதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதனால வந்து விதிவிலக்காக பல நீதிபதிகள் இருக்க தான் செய்கிறாங்க, இல்லை என்று சொல்ல முடியாது. அதுக்கடுத்து நான் என்ன சொல்ல வரேன்னாக்க, இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க மத்திய அரசாங்கம் மருத்துவர்களை புதுசாக அறிவிச்சிருக்காங்க. 3 பாராளுமன்ற தொகுதி ஒரு மெடிக்கல் காலேஜ் விதமாக, அதே மாதிரி 24 அரசு மருத்துவம் உடனடியாக ஆரம்பிக்கப்படுறது சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னன்னாக்க மாவட்ட மருத்துவமனைகளை அவங்க வந்து மருத்துவமனைகளை மாற்றுறாங்க. அப்போ என்ன செய்யணும்? ஒரு கூட்டாட்சி கோட்பாடு நம்பிக்கையுள்ள அரசாங்கம்னாக்க அதை மாநில அரசுக்கு நிதி கொடுத்து மாநில அரசு தொடங்கணும்னு சொல்லணும். அதை விட்டுட்டு பாராளுமன்றத்திலே நாங்கள் மருத்துவர்களை ஆரம்பிச்சு சொல்லி நேரடியாக இருக்கிறது பார்த்தீங்களா? இது வந்து மாநில அரசு உரிமையில வந்து கை வைக்கிற மாதிரி இருக்கு. இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே சமயத்தில் பல மாநிலங்கள் மருத்துவர்களுக்கு அது மத்திய அரசு உதவி பண்ணிட்டோம். அவ்வாறு மருத்துவர்களுக்கே ஆரம்பிக்கணும்னு சொல்லி மத்திய அரசு நிதி ஒதுக்கினாக்க சம பங்கை தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய பங்கை வந்து அளிக்கணும். அப்போ அளிக்கல,
தென் மாநிலம் முழுமையா புறக்கணிக்கப்பட்டிருக்கு, தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கு, திட்டமிட்டு மத்திய அரசு வஞ்சிக்குது. அதுபோல எய்ம்ஸ் மருத்துவமனை வரும்னு சொன்னாங்க, வரல. அது எதுக்காக சொல்றாங்க? திட்டமிட்டு தமிழ்நாட்டை வஞ்சிக்குதுன்றத கோவை செல்வராஜ் ஏத்துப்பாங்களா? இல்ல அது எனக்கு தெரியாது. ஆனா அவர் மாநில அரசு ரெப்ரசன்ட் பண்ற ஒரே ஒரு விஷயத்தை நீங்க எதிர்க்கட்சியா பேசலாம் சார். ஆளுகிற தரப்புல இருந்து அதை எடுத்துக்கணும்ல. அந்த குற்றச்சாட்டு இப்பதான் ஏதோ கொஞ்சம் வாய் திறக்கிறாங்க. முன்னால முற்றமா ஒரு அடிமை அரசு மாதிரி அவங்க இருந்தாங்க. சொல்றதுக்காக வருத்தப்படக்கூடாது. நீங்க இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பயன்படுத்தாதீங்க. உங்க மாதிரி இன்னொரு கட்சிகளோட அடிமையா சேர்ந்து தேர்தல் நாட்டு மக்களுக்கு தெரியும் சார். சும்மா இருங்க. நாட்டு மக்களுக்கு தெரியும் சார். மாநில தெரியும் சார். அதுக்கு என்ன சொல்றேன்? இவர் கோச்சிங்ல அர்த்தமே கிடையாது. எதை சொன்னாலும் செஞ்சாங்க. யார் இன்னைக்கு கூட அவசியமே இல்ல. இன்னைக்கு கூட நீட்ல வந்து அரசு போய் செயல்பாடு இல்ல. அப்படி என்றால் இவர் சொல்றாரு சார், அப்படினா இவங்க கட்சி மாதிரி போய் எந்த கட்சியோட தொங்கறது இல்ல. சரி சார், தொங்கறங்க சார். ஆனா அது இல்ல. என் கேள்வியில என்ன முக்கியம் கட்டாயம் திரு கோவை செல்வராஜ், என்னுடைய கேள்வி ஒண்ணு சொல்லிடுறேன். என்னன்னாக்க இன்னைக்கு மத்திய பட்ஜெட்ல 1,50,000 ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர் ஆரம்பிக்க சொன்னாங்க. ஆனா என்னன்னாக்க அது ஏற்கனவே ஒரு சப் சென்டர், அதை அவங்க அப்படியே மாத்துறாங்க. இப்ப என்ன சொல்ல வரேன்னாக்க நாடு முழுவதும் கூடிய சென்டர்ஸ் மத்திய அரசாங்கமே தனி அதை மாற்றி பேரை மாற்றி இன்னைக்கு தனியாக கொடுக்குற முயற்சி பண்றாங்க. இதெல்லாம் எதுக்காக சொல்ல வரேன்னாக்க ஹெல்த்தையும் மெடிக்கல் எஜுகேஷனையும் முழுமையாக தன்னுடைய கையில மத்திய அரசு கொண்டு போகுது. மாநிலத்துக்கு எந்த உரிமை இல்லாமல் செய்யறாங்க. அதுல ஒரு அம்சமாக தான் நீட்டை பாக்குறேன். அதுல ஒரு அம்சமாக தான் மெடிக்கல் ஒழிச்சிட்டு தேசிய மருத்துவ ஆணையத்தை கொண்டு வரதை பாக்குறேன். நம்ம பேச வேண்டி இருக்கிறது. அதுல மாநில அரசு திரு ரவீந்திரநாத் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை அதிமுக அரசு ஏற்றுக்கொள்கிறது என்றால் அதை தடுக்கிறதுக்கு என்ன செஞ்சது? அல்லது ரவீந்திரநாத்தினுடைய குற்றச்சாட்டு என்பது அரசியல் நோக்கத்தோடு வைக்கப்பட்டதா என்கிற ரீதியிலும் நம்ம பேச வேண்டி இருக்கிறது. அதே தருணத்துல News7 தமிழ் ட்விட்டர் பக்கத்துல நம்ம முன்வைத்த கேள்வி என்பது நீட் விலக்கு கோரி கடைசி கட்டத்தில் எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுப்பது. இந்த கேள்வியை முன்வைத்திருந்தோம். ஆட்சியாளர்களுக்கு நெருக்கடி, மாணவர்களை குழப்பும், அரசியல் ஆதாயம், விலக்கு பெற வழிவகுக்கும், இந்த 4 வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறோம். மக்களின் கருத்தை நிகழ்ச்சியின் இறுதி பகுதியில் பார்க்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். காத்திருங்க. நீட் தேர்வு குழப்புகின்றனவா எதிர்க்கட்சிகள்? இந்த பொருளை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு செல்வராஜ், நிறைய குற்றச்சாட்டுக்கள், மாநில உரிமைகளை பறிக்கிறாங்க, மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு பாஜக நடந்துக்கிறது, மத்திய அரசு நடந்துக்கிறதுன்னு சொல்றத நீங்க ஏத்துக்கிறீங்களா? அப்படி இருக்கா? பாஜக நடந்துக்குதா? நான் சொல்றேன் ஒரு சின்ன விளக்கு. அரசு என்ன நடவடிக்கை சொல்லிட்டு அதுக்கும் சொல்லிடுறேன். சட்டப்பிரிவு 10D படி 2014 இந்திய மருத்துவ கவுன்சில் அவங்க கொண்டு வந்த மாற்றத்தின் மூலமாக 2016 உச்சநீதிமன்றத்தில் இந்த பொது நுழைவுத் தேர்வு இந்தியா முழுவதும் கொண்டு வரணும்னு கொண்டு வந்தாங்க. அந்த இதில் எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு ஜிப்பருக்கு விதிவிலக்குன்னு சொல்லிட்டாங்க. மத்திய அரசு கட்டுப்பாட்டுக்கு தான். தமிழ்நாடு அரசு தான் மொத்தமாக பணம் செலவு பண்ணி தமிழக அரசுடைய மக்களுடைய வரி பணத்தில் நடத்துறது தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகள். அதே மாதிரி எங்கள் மருத்துவக் கல்லூரி விதிவிலக்கு கொடுக்கணுங்கிறது தான் நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கில் இது வச்சிருக்கிறோம். அதனால் நிச்சயமாக நீதிமன்ற வழக்கில் நல்ல தீர்ப்பு வரும்போது நீங்களே சொல்லுவீங்க, இங்கே இருக்கிற சரவணன் உட்பட இவர் உட்பட தமிழ்நாடு அரசு இவ்வளோ பரவல்ல வாதாடிய வெற்றி பெற்றான்னு சொல்ல போகிறீங்க. அந்த அளவுக்கு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து தமிழக அரசு எந்த சூழ்நிலையிலும் அம்மா எப்படி இருந்தாலும் அதே மாதிரி தமிழக மக்களுக்கு பாதிப்பு வராத அளவுக்கு நாங்கள் செயல்படும் மொழிய யாருக்கும் நாங்கள் கூஜா தூக்க வேண்டிய அவசியம் இல்லை, கை கட்டி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. இது மக்கள் அரசு, மக்களுக்காக செயல்படுற அரசு. அதனால தமிழ்நாடு முதலமைச்சர் எந்த பாதிப்பு வந்தாலும் உடனுக்குடன் குரல் கொடுப்பாரு. அதுக்கு தக்க சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம். காவேரி பிரச்சனை சொன்னார். காவேரி பிரச்சனையில் காவிரி மேலாண் வாரியம் அமைக்கணும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொன்னது புரட்சித் தலைவர் அம்மா வச்ச வழக்கறிஞர் தான் தமிழ்நாடு அரசு வாதாடித்தான் அதில் வெற்றி பெற்றிருக்கிறோம். அது தற்காலிகமாக தடையாக இருக்கலாம் ஒழிய நிச்சயமாக அந்த அந்த வாரியம் அமைச்சு தான் தீரணும். அதுக்கான நடைமுறை நீதிமன்றத்தில் இந்த மாதத்துலேயே தீர்ப்பு வந்துடும். கவலைப்படாதீங்க, நிச்சயமாக நடக்கும். காவேரி பிரச்சனை மட்டுமல்ல, மக்கள் பாதிக்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தமிழக அரசு முதலிடத்தில் நின்று மக்களுக்காக போராடு, வாதாடு. அதில் என்னைக்கு பின்வாங்காது. எந்த சூழலையும் யாருக்கும் நாங்கள் அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் முழுமையாக உங்களுக்கு குறுக்கிடாததுக்கு காரணம், எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது ரவீந்திரநாத் சொன்ன குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்வீங்களான்னு பார்த்தா ஒரு தேர்ந்த அரசியல்வாதியா பாஜக வஞ்சிக்குதா? நீங்க கேட்ட விஷயங்களுக்கெல்லாம் கொடுத்தாங்களான்னா அதை பத்தி எதுவுமே செய்யல. நீங்க ஆகாயத்துல ஒரு வாதத்தை கட்டமைக்கிறீங்க. வந்தா பாப்போம். நான் சொல்றேன், பாஜகவுக்கோ அதிமுகவுக்குரிய பிரச்சனை அல்ல இது.
இது வந்து பாஜக அதனாலதான் பொறுப்போட கேக்குறேன். மத்திய மாநில அரசு பிரச்சனை, மக்கள் பிரச்சனை. தமிழக அதுல அரசு வந்து என்ன செஞ்சது? முறையாதான் செயல்படணும் மொழியா தமிழ்நாடு அரசு இன்னொரு எதிர்க்கட்சிகளும் இவங்க சொல்லிட்டு இல்ல போயிருவாங்க சார், சார் என்ன வாயில. சார் முறையா சார்? இவங்க வந்து சார், குற்றச்சாட்டு என்ன சொல்றது சார், எல்லாரும் இல்ல சார், சொல்லலாம். என்ன சார் முறை? மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதான் இல்ல செய்யணும். என்ன முறை அப்படின்னா நீங்க கொடுக்கிற தீர்மானத்துக்கெல்லாம் அவங்க வந்து ரியாக்ட் பண்ணல அப்படின்னா நாங்க நீதிமன்றம் மூலமா நம்ம பாத்துப்போம். வந்து எதுவுமே அரசு நாங்க வந்து பேச மாட்டோம். சார், அரசு வந்து கோரிக்கை ரவீந்திரநாத்தை கூட நாங்க உடனடியா விமர்சிச்சிருவோம். ஆனா பாஜகவுல கொஞ்சம் நிதானம் காட்டுவாங்கன்னு சொல்ல சொல்லவே வரீங்களா? இல்லையா நானு? இல்ல சார், பாஜகவுக்கு இதுல எங்களுக்கு சார், என்ன சார் சார், சம்பந்தம்? அப்ப அரசோட தெளிவுபடுத்துங்க தானே சார். சார். சார், அப்ப தெளிவுபடுத்துங்க சார். சார். இருங்க சார். ரவீந்திரநாத் சொன்னது தவறு. அப்படிலாம் உரிமைகளை பறிக்கல. பாஜக தமிழகத்தோட திரும்பவும் நீங்க அதுவே சொல்றீங்க நீங்க சொல்லுங்க. பாஜகன்னு. இல்ல, இது மத்திய வந்து அரசு. அரசாங்கம் சார் மத்திய அது. அரசு. சரி. மத்திய அரசு பாஜக மாநில அரசு பிரச்சனை. பாஜக ரெண்டு தலைமை- கட்சி பிரச்சனை இல்ல. பாஜக தலைமையேற்று இருக்கிற மத்திய அரசு அவர் சில குற்றச்சாட்டு வச்சார்ல, அதெல்லாம் பொய்ன்னு சொல்லுங்க. எது அவர் என்ன குற்றச்சாட்டு வச்சாரு? பல குற்றச்சாட்டுகளை ஒரு முன்வைக்கிறார். குற்றச்சாட்டு இல்ல அவர் சொல்றது. இல்ல, இல்ல சார். பாஜக சொல்ல வேண்டாம் விஜயன். இவங்கெல்லாம் வந்து விஜயன் அவர்களே சார், பாஜக சொல்ல வேண்டாம், மத்திய அரசுன்னு சொல்லுங்க போதும். மத்திய அதான் பாஜக இவங்க தலைமையேற்று வந்து இருக்கிற பாஜக மத்திய அரசு. வேண்டாம். இவங்களுக்கு வேலை மத்திய என்ன அரசு சார்? மட்டும் சொல்ல சொல்லுங்க. இல்ல இவங்க குற்றச்சாட்டு எப்படின்னா 9 கட்சி ஒண்ணா சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் ஆரம்பிப்பாங்க. முதல் நாள் இப்ப இவங்க அவர் ஆர்ப்பாட்டம் கேட்பதில் பண்ணுவாங்க. அந்த மாதிரி என்ன குழப்பவாதிகளை நாங்க ஒரே ஒரு நிமிஷம். இல்ல அந்த மாதிரி குழப்பவாதிகளை நாங்கன்னு அப்படி என்றால் சொல்றோம். ஒரு விஷயம் நாங்க சார். எங்களை சார். பொறுத்த வரைக்கும் மக்கள் பிரச்சனையில சார், என்ன சார், நீட் இவங்க- தேர்வுல சார் ஒரே ஒரு விஷயம் ஒரு சார். நிமிஷம் இல்ல சார். சார், ஒரே ஒரு விஷயம் சார். இந்த விலக்குக்காக நீங்க இந்த ஒரு ஆண்டு போராடினீங்கல்ல, மத்திய அரசினுடைய நிலைப்பாடு என்ன? அது தெளிவா சொல்லுங்க. உங்க நாங்க அரசியல் இப்ப பார்வை சொல்றோம் என்ன? சார். மத்திய அரசோட கோரிக்கை வைக்கிறோம். கோரிக்கை வச்சு நேரம் என்ன செய்வோம்? நீதிமன்றம் போவோம். நீதிமன்றத்துல மக்கள் பிரச்சனை ஒவ்வொரு வெற்றி முறையும் பெறுவோம். மத்திய அமைச்சர் சந்திக்கிற பிரதமர் சந்திக்கிற சரி. விதிவிலக்கு திரு- வாங்கிடுவோம் தான் சொன்னாங்க. அவர் ஒவ்வொரு முறையும் சொன்னாங்க அதிமுக அமைச்சர்கள். அவர் என்ன இப்ப சொல்றாரு? கேக்குறேன். நீதிமன்ற நாங்க தமிழக போராடி சட்டமன்றத்துல போறோம். தமிழக சட்டமன்றத்துல 2 மாசம் இல்ல, நம்ம பேசலாம். திரு சீனிவாசன் எல்லா கட்சியிலும் ஆதரிச்சது. திரு செல்வராஜை அவ்வாறு பொறுத்தவரைக்கும் இருக்கிற அனைத்து கட்சி கூட திரு கூட செல்வராஜை பொறுத்தவரைக்கும் செய்யலாமே, நாங்க அனைத்து கட்சி கூட நீதிமன்றத்துக்கு கூடாமே. முறையிட்டுகிறோம். நாங்க மத்திய அரசை விமர்சிக்க தயாராக இல்லை. அதுதான் அவருடைய பார்வையா இருக்கு. பேராசிரியர் சீனிவாசன், உங்களிடம் நீங்க தரம் குறித்து பேசுறதுனால தமிழகத்திலிருந்து நிறைய மாணவர்கள் தேர்வு செய்யப்படணும், நீட் தேர்வு வந்த பிறகு அப்படின்ற இடத்திலிருந்து தமிழக அரசினுடைய பயிற்சி மையங்கள் போதுமானதாக இருக்கிறதா? அந்த பயிற்சி மையங்களினுடைய செயல்பாடுகள் குறித்து எப்படி பார்க்கிறீங்க? இப்போதானே சார் ஆரம்பம். தமிழக அரசுக்கே கூட இது புது வகையான ஒரு அனுபவம். தமிழக மாணவர்களுக்கு இது ஒரு புது வகையான அனுபவம். ஒரு புதிய முயற்சி நீட் தேர்வு என்ற அடிப்படையில் இல்லை அகில இந்திய தேர்வாக இங்கே வந்திருக்கிறது. இது வரைக்கும் மெடிக்கலில் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் கூட ஸ்டேட் லெவலில் கூட நம்ம என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இல்லாமல் இருந்த காலங்கள்லாம் இருந்தது. அதனால் இனிமேல் தானே இதெல்லாம் பில்டு பண்ணணும். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும், இதற்குரிய மோட்டிவேஷன் வேணும், அரசாங்கத்துக்கு இதற்கு நிதி உதவி வேணும், மாணவர்கள் அதற்கு தயாராகணும். இது வந்து ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ் இல்லையா? இன்னைக்கு இப்படி இல்ல அதனால இது செய்ய வேண்டாம் அப்படின்ற முடிவை நாம ஏன் எடுக்கணும்? நீட் வந்தது யதார்த்தம் என்று ஏற்றுக்கொண்டால் தானே இதுக்கான பிரிபரேஷன்ஸ் நாம தயாரிப்போம். அதுல இந்த ஆண்டு எழுத போகிற கிராமப்புற மாணவர்கள் தமிழக அரசினுடைய பயிற்சி மையங்கள் போதுமானதா அந்த திறனோடு வெளியில வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? மற்ற மாநிலத்தவரோடு போட்டி போடக்கூடிய திறனோடு கிராமப்புற மாணவர்கள் வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, நீங்க தமிழ்நாட்டில் மாத்திரம்தான் கிராமப்புற மாணவர்கள் இல்லைங்க. இந்தியா பூரா எல்லா மாநிலங்களிலும் கிராமப்புற மாணவர்கள் இருக்கிறாங்க. நீங்க கிராமப்புற மாணவர்களுக்குன்னு சில ஒரு ஹேண்டிகேப் அல்ல டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு சொன்னா அது தமிழ்நாட்டில் மாத்திரமல்ல, இந்தியா பூரா இருக்கு. இன்னும் சொல்ல போனா பிஜேபி ஆட்சி செய்கின்ற மாநிலங்கள்ல கூட கிராமப்புற மாணவர்கள் என்று சொன்னா கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் இருக்க செய்யும். ஆனால் ஒரு நல்ல அரசாங்கம் என்ன செய்யணும்? ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட், ஒரு நலம் காக்கிற அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் என்றால் எங்கெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ் குரூப்ஸ் இருக்கோ அங்கே எல்லாம் அவர்களுக்கும் அந்த பலன் கிடைப்பதற்கான முயற்சிகளை அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மேற்கொள்ளணும். அதை தமிழ்நாடு அரசு அதை ஒரு போர்க்கால அடிப்படையில் கூட அணுகலாம், தவறில்லை. அதற்கு பிஜேபியோ மத்திய அரசாங்கமோ முழுவதுமாக ஒத்துழைக்க தயாராக இருக்கிறோம். ஆனால் இந்த முயற்சியை நாம் செய்தால் தானே அதெல்லாம் யோசிப்போம் என்பதுதானே எனது கருத்து. செஞ்சுதான் ஆகணும், எல்லா மாணவர்களுக்கும் வரணும். நீட்னால சமூக நீதி பாதிக்கப்படல. 69% அட்மிஷன் சமூக நீதி ரிசர்வேஷன். போன வருஷம் நீட் தேர்வுனால 69% இடஒதுக்கீடு பாதிக்கப்பட்டிருக்கா? இல்லையே. நீட் தேர்வுக்கும் இடஒதுக்கீட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது சார். இது திரு சரவணன், 2 விஷயங்கள் நடக்குது. மத்திய அரசு சார்பில் பேசுகிற பேராசிரியர் தெளிவாக சொல்லிட்டார், இதுதான் எங்கள் நிலைப்பாடு அப்படின்னு. கோவை செல்வராஜ் அவர்கள் சொல்றது நாங்கள் நீதிமன்றத்தின் மூலம் பரிகாரம் தேடுவோம் அப்படின்னு. இதற்கு இடையில தான் எதிர்க்கட்சிகள்லாம் போராடிட்டு இருக்கிறீங்க. எதற்காக இந்த போராட்டம் என்ன சாத்தியப்படுத்தும் நினைக்கிறீங்க? இல்லை, திருப்பி மீண்டும் இந்த கடந்த ஒரு 2 வருட காலமாக எதிர்க்கட்சிகளை பார்த்து வைக்கக்கூடிய ஒரே இந்த கேள்விதான். திருப்பி இந்த போராட்டங்கள் எதை சாதிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால், போராட்டங்கள் எதற்கு அப்படின்னா முதல் கட்டமாக தூங்கி கொண்டிருக்கிற அரசுகளை தட்டி எழுப்புவதற்காக ஒன்று.
2 வந்து மக்களுக்கு இதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு மெசேஜ், உங்களை நாங்கள் கைவிடவில்லை, உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து வந்து கொண்டிருப்போம் அப்படின்றது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அதற்கு ஏற்படக்கூடிய பலன்கள், இந்த போராட்டத்தை கண்டு அஞ்சி அவர்கள் வந்து கண்டிப்பாக ஏதேனும் ஒரு நடவடிக்கைகளை எடுத்து அதனால் பலன் ஏற்படலாம். இதனால் கண்டிப்பாக ஏதாவது நிகழும் என்ற அந்த ஒரு பாசிட்டிவான நோக்கத்தில் தான் நாங்கள் வந்து சென்று கொண்டிருக்கிறோம். போராட்டம் அறிவித்தோம், உடனே பயந்து கொண்டு இந்த விலையை குறைக்கலையா, அது பேர் என்ன, நம்மளுடைய பேருந்து கட்டண உயர்வை குறைக்கல, 5 பைசா 10 பைசானாலும் குறைச்சாங்க இல்லையா, பயந்து போய் தானே குறைச்சாங்க. அந்த போராட்டம் அறிவிக்கலன்னா அந்த 5 பைசா கூட குறைஞ்சிருக்காது இல்லையா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தானே நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த அவர்களுடைய அந்த திடமான நிலையிலிருந்து என்ன தெரிகிறது அப்படின்னா, பாஜக வந்து அந்த உயர்ஜாதி இந்துக்களின் காவலனாக செயல்பட்டு வருகிறது. அவர்கள் நலனை காப்பதிலே குறியாக இருக்கிறது. நம்ம எய்ம்ஸ் அண்ட் ஜிப்மர் ஹாஸ்பிடல்ல பார்த்தோம்னா தப்பான வாதங்களை முன்வைக்காதீங்க சார். அவங்களுக்கு வந்து முழுக்க ஆட்சேபனைக்குரிய வாதம் இத நான் மறுக்கிறேன். அவங்களுக்கு வந்து சரவணன் என்ன வேண்டுமானாலும் பேசலாம்னு பேசக்கூடாது. இதுல எங்க இருக்கு உயர் ஜாதி இந்துக்கள் என்ற வார்த்தை? நீங்க ஜாதியோ மதத்தையோ பயன்படுத்தி நீங்க அனுமதிக்க மாட்டேன். நீட்டுக்குள்ள நில்லுங்க. நீங்க காவிரிக்கு போறீங்க, உயர் ஜாதி இந்துக்கள் என்று சொல்கிறீர்கள். இது முற்றிலும் ஏற்புடையதல்ல. இந்த விவாதத்தை திமுக திட்டமிட்டு திசை திருப்புறாங்க. சரவணன் வழக்கறிஞராக இருந்து கொண்டு தெரிந்தே போய் சொல்லுகிறார். திரு சரவணன், இல்ல ஒரே நிமிஷம், நீங்க என்ன ஆதாரம் இருக்குன்ற ஒரு கேள்வி அவர் கேக்குறாரு. அதுதான் நான் சொல்றேன். என்ன பேசுறதுக்குள்ளே அவர் குறுக்கிட்டு என்னுடைய கருத்தை சொல்வதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது சொல்வதற்கு அவர் அந்த வார்த்தையை திரும்ப பெற வேண்டும். சார் சும்மா இருங்க சார். இல்ல உங்களுடைய கருத்தை நீங்க பதிவு செய்யுங்க. உங்களுடைய கருத்தை நீங்க பதிவு செய்யுங்க, என்னுடைய கருத்தை நான் பதிவு செய்வேன். என்னை பற்றி நீ இத பேசணும் அதை பேசணும் சொல்லக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு கிடையாது. நீங்களும் சொல்லி நானும் சரியா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது என்ன தவறான கருத்து. திரு சரவணன், உயர்ஜாதி இந்து என்று சொன்ன வார்த்தை தவறான வார்த்தை. சரவணன், அவர் உள்நோக்கத்துடன் சொல்லப்பட்ட வார்த்தை. அது நீங்க ஆதாரம் தவறு. அது நீங்க ஆதாரத்தோட பேசுறீங்களா? இல்ல எனக்கு சுருக்கமா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி இல்ல ஓவராலா நீட்டுக்கு பிறகு யார் பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல அதுதான் நான் சொல்ல வரேன். அதாவது என்ன அப்படின்னா, காம்படிஷனை குறைக்கணும். காம்படிஷனை கிராமப்புற மாணவர்களின் காம்படிஷனை குறைக்கணும். கிராமப்புற மாணவர்களின் காம்படிஷனை குறைச்சா என்ன ஆகும்? இங்க இருக்கக்கூடியவர்கள் வந்து பலன் பெறுவார்கள். அதாவது ஒரு சங்க் ஆஃப் பீப்புளை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. கிராமப்புறங்கள்லேருந்து யாரும் அந்த மெடிக்கல் எஜுகேஷனுக்கு வந்துடக்கூடாதுன்னு எக்ஸ்க்ளூட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இது இந்த இதில் மட்டும் கிடையாது. ஏகப்பட்ட குலக்கல்வி திட்டத்தை வந்து மீண்டும் அறிமுகப்படுத்தினாங்க. லேபர் ஆக்ட் மூலமாக, லேபர் ஆக்ட்ல ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து குலக்கல்வி திரு சரவணன், அதுக்கு நான் திரும்ப நேரம் கொடுக்கணும். நம்ம நீட்டுக்குள்ள வாங்க. ஒரே ஒரு நிமிஷம். எய்ம்ஸ் சுருக்கமா வாங்க. அதாவது எய்ம்ஸ் அண்ட் ஜிப்மர் இது ரெண்டுத்துக்கும் வந்து நீட் கிடையாது. ஏன் அப்படின்னா அங்க வந்து ரிசர்வேஷன் கிடையாது. இந்த ஒரு எக்ஸாம்பிள் போதும். நான் அதற்கான பதில கூட நான் வாங்கிக்கிறேன். நான் பதில வாங்குறேன். நம்ம நியூஸ் 7 தமிழ் ட்விட்டர் பக்கத்துல முன்வைத்த கேள்வி என்பது எய்ம்ஸ்ல ஜிப்மர் ரிசர்வேஷன் இருக்கு சார். நான் வரேன் சார். ரிசர்வேஷன் இருக்கிறது. தவறான இல்ல நான் வரேன். திரு சீனிவாசன், அதனால தான் நான் உங்கள்ட்ட அதுக்கான பதில கட்டாயம் நான் வாங்குறேன். நான் உங்கள்ட்டே பதில் வாங்குறேன். நீட் விலக்கு கோரி கடைசி கட்டத்தில் எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுப்பது இந்த கேள்வியை முன்வைத்திருந்தோம். மாணவர்களை குழப்பும் 13 விழுக்காடு, விலக்கு பெற வழிவகுக்கும் 16 விழுக்காடு, ஆட்சியாளர்களுக்கு நெருக்கடி 20 விழுக்காடு, அரசியல் ஆதாயம் 51 விழுக்காடு. நீட் விலக்கு கோரி கடைசி கட்டத்தில் எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுப்பது மாணவர்களை குழப்பும் 13 விழுக்காடு, விலக்கு பெற வழிவகுக்கும் 16, ஆட்சியாளர்களுக்கு நெருக்கடி 20 விழுக்காடு, அரசியல் ஆதாயம் 51 விழுக்காடு. சரவணன், சில புள்ளி விவரங்கள்ல நீங்க கடைசியா சொன்ன புள்ளி விவரங்கள் தவறா கூட இருக்கலாம். தவறுன்றது தான் என்னோட இல்ல தவறா இருந்தாலும் நான் திரும்ப பெற்றுக்கொள்கிறேன். அதாவது ஜிப்மர் இப்ப நான் கேட்டாங்க, நான் இதுக்கு முன்னாடி தான் கேட்டேன். அவருடைய ஜிப்மர்லயும் இதுலயும் எய்ம்ஸ்லயும் வந்து ரிசர்வேஷன் இல்லன்னு சொல்லி சொன்னாங்க. பட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒடுக்க பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான. திரு சீனிவாசன், உங்களுடைய நிறைவு பார்வை, முக்கியமான கேள்விகளையும் சரவணன் எழுப்பினதுனால மக்களினுடைய கருத்து, உங்களுடைய பார்வையை முன்வச்சு சொல்லுங்க. இல்லைங்க, எனக்கு நண்பர் சரவணன் மேலே ரொம்ப மரியாதை உண்டு. அவருடன் பல விவாதங்களில் கலந்து கொண்டிருக்கிறேன். பல விதங்களை புள்ளி ஒருத்தர் சொல்கிறார். அவர் இன்னைக்கு என்னமோ கோபத்தில் பேசுகிறாரு. அதனால கோபத்துக்கு முன்னால பல நியாயங்களை அவர் மறந்து விட்டு பேசுகிறார் என்பதான் எனது வருத்தம். இன்னும் நல்லாக மக்கள் மன்றத்தில் கருத்துக்களை முன்வைக்க முடியும். ஏதோ மசால் பொடிய சமையல் அள்ளி தூவுவது போல பல பிரச்சனைகளை தூவி விட்டு செல்லக்கூடாது. ஊடக விவாதம் என்பது ஒரு குறிப்பிட்ட பேசுபொருளை அடிப்படையாக கொண்டது. அதை ஒட்டித்தான் நாம பேசணும். இல்லைன்னு சொன்னா நீங்க பேசுறதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கும். காவிரியில கர்நாடகாவுக்கும் நீட்டுக்கு சம்பந்தம் இல்லை. வேணா ஒண்ணு செய்யுங்க, உங்க செயல் தலைவர் அவர்கள் தலைமையில நீங்களா திமுக காரங்க போங்க. காங்கிரஸ் ஆட்சி தான் நடக்குது. காங்கிரஸ் ஆட்சி உங்களுடைய அறிவுரைக்கு மிக்க நன்றி. திறந்து விடாத காங்கிரஸ் அறிவுரைக்கு மிக்க நன்றி.
இல்ல, அதுக்கு உங்களுடைய காரணம் அறிவுரைக்கு BJP மிக்க நன்றி. பதிவு செய்யாதீங்க, நான் பேசி முடிச்சிடுறேன் நான். சரி. அது மாதிரி மத்திய அரசாங்கம் ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய அத்தனை தீர்மானங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. பொட்டாஸ் சட்டம் பின்வாங்கப்பட்ட போது குஜராத்தினுடைய சட்டமன்றத்தில் அதற்கு இணையாக ஒரு சட்டம் இயற்றி மத்திய அரசாங்கத்திற்கு அனுப்பிச்சாங்க. அதை நரேந்திர மோடி அவர்கள் அனுப்பினார் என்ற காரணத்தினாலேயே அப்போது இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் கடைசி வரை அதை கிடப்பில் போட்டது. சரி. இது மாதிரி நூற்றுக்கணக்கான உதாரணங்கள் மாநில அரசாங்கத்தின் சார்பாக நிறைவேற்றப்பட்ட சட்டமன்ற தீர்மானமும் சட்டமும் மத்தியில கிடப்பில் போடப்பட்ட உதாரணம் இருக்கு. நாம தெளிவாக இருக்கிறோம். நீட் தேர்வை ஆதரிக்கிற கட்சி பிஜேபி, ஆதரிக்கிற அரசாங்கம் மத்திய அரசாங்கம். அதனால இந்த கோரிக்கைகள் வருவதை பற்றி பெரிதாக அதை பற்றி அக்கறை எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் காலப்போக்கில் மாநில அரசாங்கத்தின் நம்பிக்கையை நாங்கள் குலைக்க விரும்பவில்லை. நீங்கள் உங்கள் கோரிக்கையை வைத்துக் கொண்டே இருங்கள். ஆனால் போராட்டம் என்கிற வழிமுறை திமுக எடுத்திருக்கிறது, அதைத்தான் நான் முற்றிலும் கண்டிக்கிறேன். தவறு. இது மாணவர்களையும் மக்கள் நலனையும் குழப்புகிற செயல். சரி, திரு செல்வராஜ், இதுல விலக்கு பெற வழிவகுக்கும்னு 16 விழுக்காடு, அது நீங்க போராடுறதா இருக்கலாம், எதிர்க்கட்சிகள் போராடுறதா இருக்கலாம், 16 விழுக்காடு தான் மக்கள் சொல்றப்ப விலக்குக்கான இனி வாய்ப்புகள் எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டுருச்சுன்னு சொல்லலாமா? கதவு அடைக்கப்படலாம். மக்கள் அதில் இது கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு அச்சம் இருக்கலாம். அதனால அந்த அச்சத்துக்கு தீர்வு கிடைக்கும். அதனால் நம்ம இருந்தாலும் இந்த நீட்டில் சென்ற ஆண்டு மக்கள் மாணவர்கள் பாதித்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறது தான் சென்ற ஆண்டு ஆகஸ்ட் மாதமே தமிழ்நாடு முதலமைச்சர் கல்வித்துறை அமைச்சரை கூப்பிட்டு 20 கோடி ரூபா பணத்தை ஒதுக்கி இந்த சென்டரெல்லாம் ஆரம்பித்து செய்யுங்கன்னதுக்கப்புறம் ஒரு ஒன்றியத்துக்கு ஒரு நகரத்தில் ஒவ்வொன்று 412 சென்டருக்கு பணம் ஒதுக்குனாரு, 20 கோடி ரூபா ஒதுக்குனாரு. அதில் அந்த பசங்களுக்கு மாதம் 2000 ரூபா அவங்களுக்கு உதவித்தொகையாக கொடுத்து, ஆசிரியர்கள் ஒரு 3296 ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுத்து சிறப்பாக செஞ்சுட்ருக்கிறோம். அதில் 2000 மாணவர்களை தனியாக தேர்வு பண்ணி நல்லா படிக்கிற மாணவர்களை ஒரு 6 சென்டராக பிரித்து அவங்களுக்கு முழு நேர பயிற்சியை கொடுத்து அத்தனை பேரும் தேர்வு பெறணுங்கிறது தான் அரசுடைய எண்ணம். தமிழ்நாடு இந்தியாவிலேயே அதிகமான மாணவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் கிராமப்புற மாணவர் தான் தேர்வாகணுங்கிறது அரசுடைய எண்ணம், கொள்கை. இவங்களுக்கு நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். நம்பிக்கை தான் வாழ்க்கை சார், அதுக்காக தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். நம்பிக்கை தான் வாழ்க்கை. மாநில இந்த பிலாசபியை நம்ம அரசியல் தளத்துல பேச முடியுமான்றது இல்ல. நம்பிக்கை தான் வாழ்க்கைன்னு நம்பிக்கை வார்த்தைகளை மட்டும் அரசு கொடுக்க முடியாது. உதவி பண்ணணும், மாணவர்களை தேர்வு பண்ண வைக்கணும். தனியார் 1 லட்சம் 2 லட்சம் கட்டணம் போட்டு வசூல் பண்றாங்களா, அந்த மாதிரி ஏமாறக்கூடாதுக்காக அரசே இப்ப செயல்படுது. நிச்சயமா மாணவர்கள் சிறப்பா படிப்பாங்க. எதற்காக அதிமுக நீட் வேண்டான்னு சொன்னுச்சுன்னா சமூக நீதிக்கு குந்தகம் ஏற்படும்ன்றதுனா அதுதான் என் கேள்வி. கடைபிடிக்கிறோம் சார். சரி சார், அதுதான் இல்ல சார் என் கேள்வி அது இல்ல. திரு செல்வராஜ், மக்களுடைய உரிமைகளை ஒரு நாள் விட்டு கொடுக்க சமூக நீதிக்கு தயாரா இல்ல சார், சமூக நீதிக்கு பாதிப்பு வரும்னு தான் நீட்டை நீங்க எதிர்த்தீங்க. இப்ப என் கேள்வி, இந்த பயிற்சி மையங்கள் மூலமாக சமூக நீதியை நீங்க நிலைநாட்டுவீங்களான்னு கேட்கிறேன். பயிற்சி மையங்கிறது என்னன்னாக்கா மாணவர்களை தேர்ச்சி பெற வைத்து அவங்க திறமையை பயன்படுத்துறதுக்காக. அது சமூக நீதியை சீர்குலைக்கிறது அல்ல. சமூக நீட்டை வாங்கணுங்கிறதுல நீட்டு விலக்கு பெறணுங்கிறதுல உறுதியா இருக்கிறோம். அதுல தமிழக அரசு என்னைக்குமே சோட போகாது. பயிற்சி மையங்கள் மூலமாக கிராமப்புற மாணவர்களும் தேர்வாவாங்க. அவங்களுக்கு எப்படி இப்போ 1 லட்சம் 2 லட்சம் பணம் கட்டி அவங்க படிக்க முடியுமா? சரி, ரவீந்திரநாத், இதுல ஆட்சியாளர்களுக்கான நெருக்கடி 20 விழுக்காடு தான், விலக்கு பெற வழிவகுக்கும் 16 விழுக்காடு, மாணவர்களை குழப்பும் 13 விழுக்காடுன்ற இடத்துல இது பொலிட்டிக்கலா மாறிடுச்சு. அரசியல் ஆதாயத்துக்காக தான் நடக்குது, விலக்குன்றதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்களோ? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா கருத்து சொன்னவங்க எப்படி மிடில் கிளாஸாக என்னங்கன்னா நம்மளுக்கு இருக்கு. ஆனால் என்னன்னாக்க இது ஒரு அரசியல் பிரச்சனை, அரசியல் இதே தீர்வு காணப்பட வேண்டும். மாநில உரிமையில பறிக்கின்ற செயல், அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் மரியாதை சீனிவாசன் சார் பேசுறப்ப சொன்னாரு, மற்ற மாநிலங்களையும் கிராமப்புற மாணவர்கள் இருக்காங்க, உங்க மாநிலங்களையும் கிராமப்புற மாணவர்களை பத்தி நீங்க கவலைப்படல, எங்க மாநிலத்துல கவலைப்படுறோம். சென்ற ஆண்டு அரசு பள்ளி மாணவர்கள் 5 பேர் தான் மெடிக்கல் காலேஜ் சேர்ந்தாங்க. முறை முடிச்சிருக்கேன், 5 பேர் தான் அரசு பள்ளியில் படிச்சா சேர்ந்தாங்க. அது சமூக நீதிக்கு எதிரானது இல்லையா? ஏற்கனவே நுழைவுத்துறை இல்லாத பொழுது 30-35 மாணவர்கள் சேர்ந்தாங்க, அப்ப குறைஞ்சிருக்கு. அதே போலவே சென்ற ஆண்டு நீட்ல பிசிக்கலி ஹேண்டிகேப்ட் எஸ்சி மாணவர்கள் 38 பேர் தான் தேர்ச்சி பெற்றாங்க. அதே மாதிரி எஸ்டி மாணவர்கள் பிசிக்கலி ஹேண்டிகேப்ட் 10 பேர் தான் தேர்ச்சி பெற்றாங்க. ஏராளமான இடங்கள் அவங்களுக்குள்ள வேக்கண்ட் ஆயிடுச்சு. சமூக நீதிக்கு எதிரானது இல்லையா? பிசிக்கலி ஹேண்டிகேப்ட் சேர்லனாக சமூக நீதிக்கு எதிரானது இல்லையா? அதாவது நியூஸ் 7க்கு ஒரு அன்பான வேண்டுகோள், இது போன்ற ஒரு திசை திருப்பும் தலைப்புகளை கொடுக்காமல் சரியான தலைப்புகளை மக்களுக்கு, இது மாணவர்களை திசை திருப்பது போல இருக்கு. அதாவது இதுக்கு திசை திருப்புற மாதிரி ஒரு மாயை உண்டாக்கி ஒரு அன்பான வேண்டுகோள், அன்பான பதில் தலைப்பு பல நேரங்கள்ல உங்களுக்கு நெருக்கடி தருதுன்னு நினைக்கிறேன். இந்த தலைப்பை திரு சரவணன் இந்த தலைப்பை ஊடகம் தேர்வு செய்யல, பிரதான கட்சி பாஜகவிலிருந்து சொன்ன கருத்து தான். அதைத்தான் பேராசிரியர் சீனிவாசனும் சொன்னார். இருந்தாலும் உங்கள் கோரிக்கையை பரிசீலிக்கிறோம், பார்க்கிறோம், அவ்வளவுதான்.
எந்த உள்நோக்கமும் கிடையாது. 3 பேருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பேராசிரியர் சீனிவாசன் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், நள்ளிரவாகட்டும்.